கழிவு நீக்க அமைப்பின் அறிவியல் மற்றும் ஆன்மீக கழிவு நீக்கம் என்ற தலைப்பில் இன்று நமக்கு நல்ல பல விளக்கங்கள் அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்த ஷார்ஜாவிலிருந்து பேராசிரியர் டாக்டர் தவமணி ஜெகநாதன் அம்மா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அம்மா அவர்களின் உரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் தவமணி ஜெகநாதன் அம்மா அவர்கள் MBBS PGO முடித்துள்ளார்கள். 35 ஆண்டுகளாக மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். MBA முடித்துள்ளார்கள். PhD முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார்கள். ஷார்ஜாவில் 25 வருடங்களாக பெண்கள் நல மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம் குறித்து மெடிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுத்து வருகிறார்கள். ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ் ரிசர்ச்சர் அண்ட் சயின்டிஸ்ட் ஆகும். மனவளக்கலை ஸ்கையில் MSc முடித்துள்ளார்கள். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆன் பிரிவென்ஷன் ஹெல்த் அவேர்னஸ் வேர்ல்ட் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டி சர்வீசஸ் இன் வேரியஸ் WCSC சென்டர்ஸ். மற்றும் அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக விண்வெளி வழியாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து நிறைய சிந்தனை உரைகள் சென்னை ஜோன் மற்றும் ஆழியார், கேம்பிரிட்ஜ் மற்றும் மலேசியா கூகுள் மீட்டிலும் சிறப்புரையாற்றி நம் சிந்தனைகளை உயர்த்தியுள்ள பெருமை உரியவர்கள். ஆழியாரில் 10 பருவ வகுப்புகள் ஒவ்வொரு வருடம் நேரடியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இத்தகு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து கழிவு நீக்க அமைப்பின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் அண்ட் கழிவு நீக்கம் பற்றி சிந்தனை உரையாற்றி நம்முடைய சிந்தனைகளை உயர்த்த அம்மாவே உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு அம்மா அவர்களை வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும், இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிற விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். கழிவு நீக்க அமைப்பின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம். நம்ம உடம்புல எத்தனை விதமான கழிவுகள் இருக்கு பாருங்க. அத நாம சரியா நீக்கிறது கூட இல்ல. அப்போ நம்ம அதை சரியா நீக்கலைன்னா நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அதனால நமக்கு என்ன பாதிப்பு ஆகுதுன்றத பத்தி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாசம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாசம். இந்த மாசத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மகர்ஷி வேதாத்ரி பிறந்த நாள் ஆகஸ்ட் 14. 99 வயசு வரைக்கும் அவர் குடும்பத்துக்காகவும் உழைச்சாரு. அதுக்கப்புறம் சொசைட்டிக்காகவும் நமக்கு இவ்வளோ விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சிம்பிளான ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இது நாம நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் நம்ம ஃபேமிலிக்கு அப்ளை பண்ணிக்கலாம், நாம சொசைட்டிக்கு அப்ளை பண்ணலாம். செல்ஃப், சொசைட்டி, வேர்ல்டு, இந்த மாதிரி நம்ம செல்ஃப், ஃபேமிலி, வேர்ல்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு வேதாத்ரி மகர்ஷி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன்ல என்னையும் இதுல இணைச்சு இதுல இவ்வளவு பேர் கேட்டு நம்ம எல்லாம் சிந்திக்கிறதுல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. அதே மாசத்துலதான் நானும் பிறந்தேன். இது எனக்கு ஒரு மைல்ஸ்டோன் பர்த்டே. சோ ஹஸ்பண்ட், பசங்க, பேர பசங்க எல்லாரும்
கொண்டாடணும். ஏன்னா நம்ம பர்த்டே யாரும் கொண்டாட தேவையில்லை, நம்ம தான் கொண்டாடணும் இல்லைங்களா? சோ அந்த பிக்சர்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போட்டு நம்ம கொண்டாடுறோம். ஆனா எனக்கு ஒரு குட்டி ஆசை இருந்துச்சு, ஓ நம்மளும் இந்த பேக்ரவுண்ட் போடலான்ட்டு போட்டதும் தானா எல்லாரும் வந்தாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பர் ஆச்சு. சோ இப்ப நான் வந்து யூஸ்வலா வந்து லைஃப் வந்து பிரம்மச்சரியா ஸ்டேஜ், கிரகஸ்தா ஸ்டேஜ், வனப்பிரஸ்தா அண்ட் சந்நியாச ஸ்டேஜா நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்போ நான் இங்க வந்து எல்லா ஸ்டேஜ் ஆஃப் பீப்புளும் இதுல சிந்தனை உரையில கலந்துக்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ங்கிறது எல்லா ஸ்டேஜ்லயும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? சோ எல்லாரும் இதுல கலந்துக்கிறாங்க. சோ நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட், அற்புதமா ஒரு அப்பா அம்மாவை படிச்சு எல்லாத்துக்குமே யூ ஆர் த பெஸ்ட் ஃபாதர், யூ ஆர் த பெஸ்ட் மதர் இல்லைங்களா? இன்னைக்கு ராக்கி டே, யூ ஆர் த பெஸ்ட் பிரதர், யூ ஆர் த பெஸ்ட் சிஸ்டர். நமக்கு அற்புதமா இந்த டாக்டர் தொழில கொடுத்து சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கிளப் பண்ணி இப்போ அதை வந்து புக்கா போட்டு ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு உமன்ஸ் ஹெல்த், வாட் தே டோன்ட் டீச் யூ இன் மெடிக்கல் காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் ஃபியூச்சர் வெல்த் அப்படின்ற விஷயங்களை வந்து சொசைட்டிக்கு, நீங்க ஏன் நோய் வந்த பிறகு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க, நோய் வராம நம்ம தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்றத பத்தி தான் நான் வந்து சிந்திச்சிட்டு இருக்கேன். சோ இந்த ஆகஸ்ட் மாசம் ஸ்பெஷலா வந்து நமக்கு பிரிவென்டிவ் ஹெல்த்ல என்ன விஷயம்னா வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக். ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயே வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு நம்ம அம்மாவுடைய பால் இல்லைங்களா, தாய்ப்பால். ஆனா அந்த தாய்ப்பாலினுடைய இம்பார்ட்டன்ஸ பத்தி நம்ம ஜனங்களுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்க கூட இப்ப வந்து நிறைய பீப்புளுக்கு டைம் இல்ல, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல, இல்ல பால் பால் வரல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாய்ப்பால் மூலியமா இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த அவேர்னஸ், ஏன்னா அதுதான் பெஸ்ட் இம்யூனிட்டி ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அம்மாக்கும் குழந்தைக்கும் பாண்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதும் இந்த இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் தான். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. கேன்சர்ஸ் கூட, பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், யூட்ரைன் கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் இதெல்லாம். இதுக்கு நம்ம ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, நம்மளே கத்துக்கிட்டு நம்மளே வீட்டுல நம்ம அதை செய்யணும். இந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் 1 இயர் வந்து தாய்ப்பால் ஊட்டணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொசைட்டிக்கு நம்ம எடுத்துட்டு போறது இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் மந்த். இது இந்த மந்த். அதே மாதிரியே வேர்ல்டு லங் கேன்சர் டேவும் ஆகஸ்ட் 1 கொண்டாடணும். இப்ப பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, எல்லா இடத்துலயும் கேன்சர் சென்டர்ஸும் வந்து நிறைய வந்துடுச்சு. சோ நம்ம கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் வேதாத்ரி மகர்ஷி நமக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்ட்டு. இந்த மாசம் சில்ட்ரன்ஸ் ஐ ஹெல்த் அண்ட் சேஃப்டி மந்த்தும் கூட. ஏன்னா பாருங்க, இப்ப எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பசங்க, நம்ம ஓகே ஏஜ் ஆச்சு போட்டோம், சின்ன சின்ன பசங்க இப்ப வந்து கண்ணாடி போட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கும் அவேர்னஸ் கொடுக்கணும், கேர் கிவர்ஸ் இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும், ஸ்கூல் பீப்புளுக்கும் நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த பசங்க வந்து நிறைய டிவி பாக்குறது, இப்ப ஆன்லைன் கிளாஸஸ், நிறைய விஷயம் சில சமயத்துல நமக்கு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் கூட என்ன இருக்குன்றது புரியாம நம்ம வந்து அதை கண்டினியூ பண்றோம். இதெல்லாமே அர்லி ஸ்டேஜ்லயே எவ்ரி இயர் அந்த குழந்தைய ஒரு வாட்டி ஐ செக்அப் கூட்டிட்டு போனா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ஐ ஹெல்த் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் மந்த் வந்து நாங்க வேற வேற ஆர்கனைசேஷன்ல போய் நாங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி எவ்ரி மந்த் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த். ஸோ டாக்டர்ஸ்னா வெறும் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு டிசீசஸ் ட்ரீட் பண்றது மட்டும் இல்ல, நாங்க டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வியாதி வராம நீங்க எப்படி தடுக்கணும், நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நாங்க வந்து சொசைட்டிக்கு நாங்க வந்து எடுத்துட்டு போறோம். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு வந்து WCSC டீம் எனக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம், இருக்கிற உங்களுக்கும் வந்து ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்கா நம்ம கிட்னி மேலன்னு ஒரு உங்களுக்கும் ஒரு, ஏன்னா நம்ம ஏதோ நாலேஜ் கத்துக்கிறத விட நம்ம இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் இது நம்ம உடம்ப பத்தி தான் நாம வந்து கத்துக்கிறோம். சோ இந்த ஜனவரி மந்த்ல இருந்து
வந்து நான் ஒரு மாசமும் ஒரு சிஸ்டமா நான் எடுத்திருக்கேன். அது யூடியூப்ல வந்து ஸ்கை யோகா டிவில அப்லோட் பண்ணிருக்காங்க. நீங்களும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம தெரிஞ்சிக்க ஒரு விஷயம்னா கழிவு நீக்க அமைப்பின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமுடைய அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் நாம இதை தெரிஞ்சுக்கணும்னா, இங்க நமக்கு எப்பவுமே வலி வந்துச்சுன்னா நம்ம கோவிலுக்கு போறோம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் இல்லைங்களா? அத நாம வந்து இனிஷியல் ஸ்டேஜாவே சரி பண்ணிக்கலன்னா அது ஒரு டிசீஸா மாறுது. டிசீஸ வந்து 99% டாக்டர்ஸ் ட்ரீட் பண்றாங்க. ஆனா 1% டாக்டர்ஸ்க்கே ஏன்னு தெரியாம வந்து அது வந்து டெத் தான் நடக்குது. இந்த டிசீஸ்க்கு முக்கிய காரணமே நம்ம பாடியில ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த பாடி இல்லைங்களா, நம்ம பாடியில வந்து அத்தனை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. சோ நமக்கு வேதாத்ரி மகர்ஷி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்களேன். அவரு சொல்றது வந்து நேச்சுரல் ரீசன்ஸ் 3, ஆர்டிபிஷியல் ரீசன்ஸ் 3. நேச்சுரல் ரீசன்ஸ் எடுத்துட்டா நம்ம பதிவுகள், ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ், பிளானட்டரி பொசிஷன்ஸ், ஒகேஷனல் கிளைமேட்டிக் அண்ட் நேச்சுரல் காசஸ். பாருங்க, நம்ம வந்து முந்தா நேத்து கூட அவ்வளோ பெரிய மழை வந்து மலை மேல இருந்து தண்ணி அடிச்சுட்டு வந்துச்சு. எல்லா பக்கமும் மழை அதிகமா இருக்கு, தண்ணி அடிச்சிட்டு போகுது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறைய ஆகுது. வண்டியில போயிட்டே இருக்காங்க, டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகுது, அப்படியே இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய காசஸ் வந்து நம்ம கையிலேயே இல்லாத காசஸ்ல கூட டெத் வந்து நிறைய வருது. ஆனா ஆர்டிபிஷியலா நம்ம மனிதர்கள் கிரியேட் பண்ணிக்கிறது நம்ம சாப்பிடுற சாப்பாடு. ஒரு நாளைக்கு நம்ம அட்லீஸ்ட் 1 kg இல்ல 2 kg சாப்பாடு சாப்பிடுறோம். இமேஜின் பண்ணுங்களேன், அந்த 1 kg 2 kg சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ளேயே தங்கிக்குச்சுன்னா நம்ம என்னத்துக்கு ஆகும் இல்லைங்களா? இமேஜின் கூட பண்ண முடியாத ஒரு விஷயம். அதை நாம வெளியேற்றணும். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் 2 விதம் இல்லைங்களா? ஒண்ணு பாசிட்டிவ் தாட்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் தாட்ஸ். இந்த 2 தாட்ஸ்ல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எப்படி நம்ம எலிமினேட் பண்ணணும், எப்படி அதை டீடாக்சிஃபை பண்ணணும்ன்றதான் நம்ம கத்துக்கிறோம். டீட்ஸ், நல்லது செஞ்சா குட் இம்ப்ரிண்ட்ஸ், கெட்டது செஞ்சா பேட் இம்ப்ரிண்ட்ஸ். பட் எது நல்லது எது கெட்டதுன்னு கூட மனிதர்களுக்கு தெரியல. அவங்க பாட்டுக்கு அவங்க செய்யறாங்க, கான்பிடென்டா செய்யறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க இதுதான் பெஸ்ட், இதுதான் ஜனங்களுக்கு நல்லது. சிகரெட் விக்கிறாங்க, சாராயம் விக்கிறாங்க, கான்பிடென்டா விக்கிறாங்க. ஏன்னா அவங்க அது ஒரு பிசினஸ். சோ நம்ம எது நல்லது சரி. அதனாலதான் நமக்கு வந்து நம்ம கல்ச்சர்ல சொல்லி இருக்கிறது குட் இம்ப்ரிண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கணும், குட் டீட்ஸ் நிறைய சேர்த்துக்கணும், நிறைய செய்யணும் அப்படின்றத பத்தி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். நான் வந்து இத மெடிக்கலா சொல்லணும்னா நிறைய வித வெரைட்டிஸ் இருக்கு, இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. சோ இப்ப வந்து நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச் பாக்குறோம். எப்படி வந்து நம்மளுடைய வேஸ்ட் வந்து எப்படி எலிமினேட் பண்ணணும்ன்றத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். வேஸ்ட்ங்கிறது வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல 2 விதமான வேஸ்ட். ஒண்ணு ஆயா போயிடுது, இன்னொன்னு யூரினா வெளியில வந்துருது இல்லைங்களா? சோ அப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டமும் ஒர்க் பண்ணுது. நம்மளுடைய கிட்னி, யுரேட்டர், பிளாடர் இவங்களும் இன்னொரு சிஸ்டத்துல இன்வால்வ் ஆகுறாங்க. சோ இது எப்படி வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம நம்மளுடைய லங்ஸ்ல நம்ம டெய்லி வந்து ஆக்சிஜன் இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம் இல்லைங்களா? சோ கார்பன் டை ஆக்சைடும் ஒரு டாக்ஸின், நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சோ அந்த கார்பன் டை ஆக்சைடும் நம்ம வந்து வெளியில எடுத்து விட்டுடணும், ஆக்சிஜனை தான் நம்ம நிறைய இழுத்துக்கணும். சோ அதே மாதிரி நம்ம லிவர், இன்டெஸ்டைன்ஸ் கூட எப்படி நம்ம வந்து ஸ்வெட்டிங், வேர்வை பண்ணும்போது அதுல இருந்தும் நிறைய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு வந்து எலிமினேட் ஆகுது. சோ அப்போ நம்மளுடைய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இது வந்து பயோலாஜிக்கல் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமுடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுடைய மெட்டபாலிக் வேஸ்ட வந்து ரிமூவ் பண்ணுது. அது இல்லாம நம்மளுடைய
வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கணும் இல்லைங்களா? டெய்லி அட்லீஸ்ட் 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ணணும். அப்புறம் நமக்கு வேண்டிய எலக்ட்ரோலைட், சோடியம், குளோரைட், பொட்டாசியம், இவங்கெல்லாம் நிறைய இருந்துச்சுனாலும் பிரச்சனை. ஹைப்பர் கெலிமியா, ஹைப்போ கெலிமியா, ஹைப்பர் நாட்ரிமியா, ஹைப்போ நாட்ரிமியா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் கஷ்டம், கம்மியா இருந்தாலும் கஷ்டம். ஸோ அதனால வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் உடைய ஒரு ஃபங்க்ஷனு. ரொம்ப அசிடா இருந்தாலும் கஷ்டம், ரொம்ப அல்கலைனா இருந்தாலும் கஷ்டம். ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரியே பிளட் ப்ரெஷர் ரெகுலேஷனும் நடக்குது. இந்த எக்ஸ்கிரிட்டரி, இந்த கிட்னி வழியுமா நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன மாதிரி வேஸ்ட் இந்த கிட்னி வெளியில தள்ளுது? யூரியா, யூரிக் ஆசிட். ஸோ உங்க கிட்னிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா யூரியா, யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் அவங்க செக் பண்ணுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு, சால்ட் அண்ட் வாட்டர், பைல் பிக்மெண்ட்ஸ், டாக்ஸின்ஸ் ஃப்ரம் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஃபுட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட சில சமயத்துல விஷமா மாறுது. ஸோ அதையும் அதுல இருக்கிற டாக்ஸின்ஸும் வெளியில ஏத்துது. நம்ம சாப்பிட்ற மருந்துல கூட சில சமயத்துல வந்து டாக்ஸின்ஸ் இருக்கு. அதையும் வந்து எலிமினேட் பண்ணுது இந்த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து டீடாக்சிபிகேஷன் அப்படின்ற விஷயத்த எப்பவுமே நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஒரு சயின்டிபிக் கான்செப்ட்ல வந்து டீடாக்சிபிகேஷன்னா என்னன்னா நம் மெட்டபாலிக் வேஸ்ட் ரிமூவ் பண்றது. இப்போ ஒரு அன்னைக்கு ஒரு டாக்டர் வந்து அந்த சின்ன பையன், அவன் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன், அவங்கிட்ட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அந்த டாக்டர் கேக்குறாங்க, தம்பி உனக்கு மோஷன் எல்லாம் சரியா போகுது? ஓ, நான் கரெக்டா போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆமாவா, எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா போறேன்னா, நான் ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் போறேங்கிறாங்க. டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க ஆமா, அவன் ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் போறேன் அப்படிங்கிறாங்க. சோ டெய்லி ஆய் போகணும், 4 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா டாய்லெட் யூரின் பாஸ் பண்ணணும், 4 to 6 ஹவருக்கு ஒருக்கா நம்ம யூரின் பாஸ் பண்ணணும், டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம வந்து மோஷன் போகணுன்றது கூட மனுஷர்களுக்கு வந்து தெரியாம இருக்கிற விஷயம். அதனாலதான் நம்ம வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த்ல வந்து அது அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம லிவரும் வந்து ஒரு பிரைம் ஆர்கன். டீடாக்சிபிகேஷன்ல ஒரு பிரைமரி ஆர்கன் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதை வந்து வெளியில ஏத்துது. அதே மாதிரியே தான் நம்ம கட் மைக்ரோபயோட்டாலையும் வந்து டீடாக்சிபிகேஷன் நடக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பாடி சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லிவர், கிட்னி, பிளாடர், லார்ஜ் இன்டெஸ்டைன், கேல் பிளாடர், இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து வெளியேத்துறாங்க. ஸோ அது டாக்ஸின்ஸ் நம்ம வெளியேத்துறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம உடம்புக்குள்ள ஏன் இவ்வளவு டாக்ஸின்ஸ் வருது? ஏன்னா என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ், என்விரான்மெண்ட்ல அவ்வளோ பொல்யூஷன் இருக்கு. அந்த பொல்யூஷன் மூச்சு நம்ம இழுத்தோம்னா அது கூட ஆக்சிஜனும் இல்லாம அத்தனை பொல்யூஷனும் உள்ள போகுது. பிளாஸ்டிக்ல இருந்து, கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து எல்லாமே வந்து அவ்வளோ பொல்யூஷனும் உள்ள போகுது. அது இல்லாம நம்ம ஃபுட் வந்து நேச்சுரல் ஃபுட் சாப்பிடுறது இல்லை, இப்பெல்லாம் ப்ரோசஸ்டு ஃபுட்டு சாப்பிடுறோம். அதுலயும் நம்மளுடைய பாடிக்குள்ள அவ்வளோ டாக்ஸின்ஸ் போய் ஒட்டிக்குது. அது இல்லாம ஸ்ட்ரெஸ், ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வந்து இன்டர்னலா டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது இல்லாம ஆல்கோஹால், நிக்கோட்டின், ஹெவி மெட்டல்ஸ், இதெல்லாம் சேர்த்து நம்மளோட எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் டாக்ஸின்ஸா வருது. இப்போ இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரொம்ப வீக் ஆகுது, டயர்ட் ஆகுது, நம்மளால பிரெயின் ஃபாக் ஆயிடும். சரியா திங்க் பண்ணி கூட நம்மளால வந்து திங்ஸ் எதுவும் சரியா செய்ய முடியாது. வயிறு உபசமா இருக்கும், மோஷன் சரியா போகாது, கான்ஸ்டிபியூஷன் ஆகும், பேட் பிரெத் இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும், ஃப்ரீக்வெண்டா இன்ஃபெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து டீடாக்சிபிகேஷன் செய்யணும். டீடாக்ஸ் யுவர் வாட்டர், குக்கும்பர், லெமன் போட்டுக்கங்க, ஜிஞ்சர் சாப்பிடுங்க, டர்மரிக் சாப்பிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீடாக்சிபிகேஷன்ல நம்ம வந்து சொல்றோம் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் வந்து மெடிக்கலா நம்ம பார்த்தோம்.
ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்த்தோம்னா டீடாக்சிபிகேஷன்னா என்ன? எலிமினேஷன், பியூரிஃபிகேஷன். நம்ம வந்து நம்மள வந்து பியூரிஃபை பண்றது. சோ அதுக்கு தான் வந்து வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்றது இந்த என்லைட்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த நாலேஜ் இருந்தா தானே நம்ம ஆகும், நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும் இல்லைங்களா? சோ அதுக்கு நாம என்லைட் பண்ணிக்கணும். Which is the purpose of life is achieved naturally and gradually through regular practice of Sky Yoga and Kayakalpa யோகா. சோ இப்ப நம்ம பாடியை டீடாக்சிஃபை பண்ணி நம்ம மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டை கிளியரா வச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இதெல்லாம் டீடாக்சிபிகேஷன் பண்ண முடியும். சோ வேதாத்ரி மகர்ஷி சொல்றாரு, பியூரிட்டி ஆஃப் த பாடி இஸ் த பேசிஸ் ஃபார் பியூரிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். ஏன்னா நம்ம இந்த உடம்பு இருந்தா தானே நான் தவமணி இல்லைங்களா? சோ நான் தவமணியா ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு லைவா நான் கிளாஸ் கொடுக்குறேன்னா ஒரு ஃபிகர் இருக்கணும். அந்த ஃபிகர் இருந்தாதான் நான் வந்து ஓகே தவமணி நமக்கு இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. சோ இந்த பாடி நமக்கு வேணும். ஆனா இந்த பாடிக்குள்ள வந்து நமக்கு வந்து பியூரிஃபை ஆகணும்னா அதுக்கு வந்து நம்ம பியூரிஃபை த கான்சியஸ்னஸ் அப்படின்னு வந்து நமக்கு வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்லி தர்றாரு. சோ வேதாத்ரி மகர்ஷியோட பர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம்னா அவரு சொல்றது மாஸ்டர் யுவர் மைண்ட் அண்ட் யூ வில் மாஸ்டர் யுவர் லைஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட மாஸ்டர் பண்ணுங்க. இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து சிஸ்டம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆஸ் அ டாக்டர் ஒரு சிஸ்டத்தையும் எப்படி எலிமினேட் பண்ணணும்னு நம்ம மைண்ட பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு வருஷம் ஆகணும். 12 கிளாஸ் தேவைப்படும். சோ நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து வெறும் மைண்ட பத்தி பேசலாம். மைண்டுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்னு. ஏன்னா மைண்டுக்கு நாங்க டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல இல்லைங்களா? சைக்காட்ரிஸ்ட் பிரெயின்ல ஏதோ பிரச்சனைன்னா நியூரலஜிஸ்ட் பாக்குறாங்க, மைண்ட்ல ஏதோ பிரச்சனைன்னா சைக்காட்ரிஸ்ட் பாக்குறாங்க. பட் ஆனா நிறைய விஷயங்கள் மைண்ட பத்தி வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா அப்பான வாயு, டவுன்வர்ட் எனர்ஜி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனர்ஜி இல்லைங்களா? அதே மாதிரி இந்த அப்பான வாயுவை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது பிசிக்கல் அண்ட் மென்டல் டீடாக்சிஃபிக் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நம்ம மூலாதார சக்ரா எப்படி பாருங்க, நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது மூலாதார சக்ரால இருந்து ஆக்ஞா வரைக்கும் நம்ம வந்து நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம சுத்தவெளி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து டாக்ஸின்ஸ வெளியில எடுத்துட்டு போகணுன்றத பத்தி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற வேற சிஸ்டத்துல நிறைய இருக்கு, தௌத்தி பஸ்தி நேத்தி. பட் ஆனா நம்ம அவ்வளவு டீட்டெயிலா போக தேவையில்லை. வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சிம்பிளா the law of nature is that whatever is the result, that result is according to your action. Everything is coming from your own action அப்படின்ட்டார். பாருங்க எவ்வளவு சிம்பிள். நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு திருப்பி வரும். சோ அத வந்து நம்ம என்ன செய்யறோன்றத பத்தி நமக்கு வந்து கான்சியஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ மெடிடேஷன் மூலியமா கூட நம்ம வந்து நம்மள வந்து டீடாக்சிஃபை பண்றோம். சோ அப்போ நமக்கு மகர்ஷி என்ன சொல்றாங்க, இஃப் ஹியூமன் மென்ஸ் இட்ஸ் வே த யூனிவர்சல் மை டீச் அ லெசன் அப்படிங்கிறாங்க. சோ அப்போ மென்டல் டீடாக்சிஃபை ஃப்ரம் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணம் வந்து நம்ம வந்து டீடாக்சிஃபை பண்றதுக்கு நமக்கு வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன், அகத்தாய்வு சொல்லி தராங்க. சோ எப்படி வந்து நம்மளுடைய நியூட்ரலைசேஷன் ஆஃப் டிசையர்ஸ், வரிஸ், ஆங்கர், who am I, what is the purpose of my life, இதெல்லாம் நமக்கு வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன்ல அகத்தாய்வு கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து கத்துக்கிறோம். அப்புறம் எமோஷனல் ரிலீஸ். ஏன்னா நமக்கு வந்து நிறைய எமோஷன்ஸ் தான் நம்மள ஆளுதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இன்னைக்கு ஹாப்பியா இருப்போம், நாளைக்கு சேடா இருப்போம். இந்த மாதிரி எமோஷன் ரெகுலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா. ஏன்னா நம்ம சட்டில் எனர்ஜி கிளென்சிங் பண்ணாதான் வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலரா வச்சுக்க முடியும். சோ அதுக்கு இம்பார்ட்டன்டா வந்து நம்ம வந்து ரெகுலர் மெடிடேஷன் செய்யணும். இன்னைக்கு நமக்கு வந்து சுஷிலம்மா மெடிடேஷன் எடுத்தாங்க. இந்த மாதிரி கிளாஸுக்கு முன்னாடி ஷார்ட்டா ஒரு மெடிடேஷன் எடுத்துறோம். பட் ஆனா அதுவும் யூடியூப்ல எல்லாம் அப்லோட் ஆயிருக்கு. நீங்க டைம் ஆகும்போது உங்க கன்வீனியன்ஸ் பிரகாரம் நீங்க உட்கார்ந்து டெய்லி காலையில ஒரு மெடிடேஷன், ஈவினிங் ஒரு மெடிடேஷன் செஞ்சு
இது பாருங்க, இதுக்கு நம்ம ஒண்ணுமே காசே செலவே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு குவைட்டான பிளேஸ் வேணும் நம்மளுக்கு. அந்த பிளேஸ்ல உட்கார்ந்து நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட்ல இருக்கிற அத்தனையும் டீடாக்சிஃபை பண்ணல. ஏன்னா மைண்டு தான் ஒரு முக்கியமா அங்கதான் வந்து நிறைய கொட்டி கிடக்குது. இப்ப பாருங்க, மொபைல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து போச்சுன்னா மொபைலே ஒர்க் ஆகுறது இல்ல, அப்படியே நின்னு போயிடுது இல்லைங்களா? அப்புறம் உடனே நம்ம என்ன செய்யணும்? எல்லா இடத்துக்கும் கிளியர் மெசேஜ், கிளியர் மெசேஜ், கிளியர். எவ்வளவு பேத்துக்கு நம்ம சொன்னாலும் ஒரு நாளைக்கு 10 மெசேஜ் 20 மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாம வந்து ஐயோ என்னடா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ். அது பதிலா டெய்லி நம்ம கிளியர் மெசேஜ் போட்டுட்டே இருந்தோம்னா நம்ம நம்ம மொபைல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வாட்டி நிறைய நாளைக்கு ஓடும் இல்லைங்களா? சோ அதே மாதிரியே தான் நம்மளுடைய மைண்ட வந்து கிளியர் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுல நிறைய மெசேஜஸ் சேர்ந்து இருக்கு இல்லைங்களா? சோ அப்போ வந்து நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும். சோ அதே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் வந்து லைஃப் ஸ்டைல்லயும் வந்து நம்ம டீடாக்சிஃபை பண்ணலாம். இப்போ இப்போ வந்து ஒரு ஹெவி ஃபுட்டு, ப்ரொசஸ்டு ஃபுட்டு, கேஎஃப்சி, பீஸா, சிக்கன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு நீங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் பார்ட்டி எல்லாம் 12 மணி 1 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? சோ அப்ப போய் அந்த ஹெவியா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 2 நாள் உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதே ஹோல் பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டு, நல்ல தண்ணி ஹைட்ரேஷன் பண்ணிட்டு டாக்ஸின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ஏன்னா வந்து ஓகே, 1 டே 2 டே பார்ட்டிக்கு போறோம், பட் அதுக்கு தகுந்த மாதிரி 1 டே 2 டே நம்ம ஃபாஸ்டிங்கும் பண்ணலாம், பீரியடிக் ஃபாஸ்டிங்கும் செய்யலாம். நேற்று வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாரும் ஃபாஸ்டிங்கும் செய்யறாங்க. ஃபெஸ்டிவல்லையும் செய்யலாம், பட் அது இல்லாம மண்டே ஃபாஸ்டிங், டியூஸ்டே ஃபாஸ்டிங், அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு வசதியான ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிட்டு டேல நீங்க வந்து ஃபாஸ்டிங் பண்ணலாம். சோ நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போதும் அட்லீஸ்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை பழைய விஷயங்கள் அத்தனையும் அப்படியே எலிமினேட் ஆயிடும். சோ சில ஃபுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேன்சர் ப்ரிவென்டிங் ஃபுட்ஸ் அப்படிங்கிறாங்க பாருங்க. எப்படி பாருங்க, நம்ம ஊர்ல கிடைக்கிற திங்ஸ் தான். இஞ்சி, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், கேபேஜ், நமக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, அவகேடோ, ப்ரோக்கோலி எல்லாம் நம்ம உங்க உங்க ஊர்ல என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ நீங்க அதை வாங்கி சாப்பிட்டாலே போதும். பிளான்ட் பேஸ்டு ஃபுட். நான்வெஜ் சாப்பிடலாம், பட் ஆனா டெய்லி சாப்பிடணும்னு இல்லை. ஏன்னா அம்மாங்களே இப்ப ரொம்ப பெருமையா சொல்றாங்க, ஐயோ என் பையன் வந்து சிக்கனே இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்கள பார்த்து நான் என்ன சொல்லட்டும் இல்லைங்களா? சோ அப்போ நீங்க வீக்லி ஒன்ஸ் கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு அந்த மாதிரி ஹெவி ஃபுட் ஃபீட் பண்ணா அது அவங்க உடம்புக்கும் ஆகாது, அவங்களுக்கும் வந்து நம்மளே அவங்களுக்கு விஷயம் கொடுக்குற மாதிரி ஆகுது. சோ இந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டை வந்து உங்களுடைய டயட்ல வந்து ஆட் பண்ண பாத்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா வந்து நம்ம ரெகுலரா செஞ்சோம்னாலே இட் எலிமினேட்ஸ் த டாக்ஸின்ஸ். மைண்ட் பாடி பியூரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம காய்கல்பா செய்யும் போது மைண்ட் பாடி பியூரிஃபிகேஷன் ஆகுது இல்லைங்களா? சோ ஒரு டிவைன் பியூரிஃபிகேஷன்ல என்ன செய்யறோம்? The divine power enters into our body and souls and we are purified and blessed. அதே மாதிரி ரெகுலர் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய கார்மிக் இம்ப்ரிண்ட்ஸ் வந்து வெளியில போகுது. ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம ஏதோ தப்பு நடக்கிறோம். நம்ம 7 ஜென்மாஸ்ல என்னென்ன, இப்ப நம்ம தாத்தா பாட்டி பேர் மட்டும்தான் நமக்கு தெரியுது, அவங்க அப்பா அம்மா பேரே நமக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அவங்க என்ன செஞ்சாங்க அதுவும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? சில விஷயம் நான் நல்ல பையனா தானே இருக்கேன், நான் நல்லதுதான் டாக்டர் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கும் போது சில கார்மிக் இம்ப்ரிண்ட்ஸ் இருக்கும். அந்த கார்மிக் இம்ப்ரிண்ட்ஸ் எப்படி எலிமினேட் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து ஃபாஸ்டிங் அண்ட் ஆட்டோபேஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்டிபிக்கா வந்து நிறைய சயின்டிபிக்கா சொல்றது வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது ஒரு செல்லும் கிளென்ஸ் ஆகுது, செல்ஃப் கிளென்சிங் ஆகுது. ஏன்னா செல்ஃப் கிளென்சிங் ஆகும்போது நமக்கு வந்து இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகுது.
லாங்கிட்டிவிட்டியும் நமக்கு கிடைக்குது. ஏன்னா வந்து நம்ம பாடியில எவ்வளவு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஒரு செல்லா உட்கார்ந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? சோ அதனாலதான் நம்ம வந்து பிராணாயாமம் செய்யறோம். அப்போ ஹோல் பாடிக்கும் வந்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது. நம்ம பாடியில இருக்கிற அத்தனை டாக்ஸின்ஸும் வந்து லங்ஸ் மூலியமா வெளியேறுது. அதே மாதிரியே நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுனால அங்க நம்ம செல்லுல எவ்வளவு டாக்ஸின்ஸ் சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா? அத்தனையும் நமக்கு வந்து வெளியில வருது. அது இல்லாம நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்பிரிச்சுவலா எப்படி நம்மள டீடாக்சிஃபை பண்ணலான்ட்டு. அப்போ சயின்டிபிக்கா ஸ்பிரிச்சுவலா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெளியில எடுக்கலாம். ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்ஸின். எல்லாத்துக்கும் யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு பாருங்களேன். எல்லாத்துக்கும் உலகத்துல ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயத்த நாம டீடாக்சிஃபை பண்ணலைன்னா டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி, இம்யூனிட்டி ஆக்டிவேஷன், பிஹேவியரல் டிசார்டர், காக்னிட்டிவ் டிபிசிட், அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் வேற வேற பெரிய பெரிய வியாதிகள் வந்து நம்ம சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் போக வேண்டியிருக்கும். இப்போ வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷனுக்கு சில எக்ஸசைஸ் சொல்றாங்க. நம்ம நர்வ்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு இப்ப நம்ம வந்து கால் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? பாதத்தை எடுத்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். 14 பாயிண்ட் எக்ஸசைஸ்ல என்ன பண்றோம்? 14 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்குறோம். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் இல்லைங்களா? நம்ம பிரெயினுக்கு அடுத்தது கட் இஸ் த செகண்ட் பிரெயின் அப்படிங்கிறாங்க. சோ நம்ம கட் பிரெயின் ஸ்பிரிட் வந்து கட் பிரெயின் ஸ்பிரிட் ஆக்சிஸ பாருங்களேன். நம்மளுக்கு அந்த சாப்பாடே தேவையில்லை. பட் ஆனா அந்த ஸ்மெல் பார்த்ததுமே அந்த அந்த மைண்ட் சொல்லுது, போ போ அந்த கடைக்குள்ள போ, போய் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. ஆக்சுவலா நம்ம கட்டு கேட்கல, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லல. ஆனா மைண்ட் சொல்லுது, போ போ அதை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த மைண்ட் சொல்லுதேன்னு தான் நம்ம போய் சாப்பிடுறோம். சோ எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு பாருங்க நம்ம மைண்டுக்கும் கட்டுக்கும். சோ அப்போதான் வந்து நம்ம தாட்டும் பாருங்க. அவங்க இந்த டிவில கண்டினியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. பிஸா பத்தி, இந்த ப்ராசஸ்டு ஃபுட், இது அதுன்னு என்னென்னமோ வருது. ஓஹோ, இது திருப்பி வரும்போது ஓகே, ஒன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் பாக்கலாமே, எப்படிதான் இருக்கு பாக்கலாமே. மைண்ட் நம்மளுக்கும் வந்து மைண்ட் செட் நம்மளுக்கும் வருது. சோ நம்ம வந்து நம்ம ஸ்பிரிட்டை கிளீனா வச்சுக்கணும்னா, நம்மளுடைய சோலை கிளீனா வச்சுக்கணும்னா நம்மளுடைய பிரெயினை கிளீனா வச்சுக்கணும். பிரெயினை கிளீனா வச்சுக்கணும்னா நம்ம கட்டை கிளீனா வச்சுக்கணும். இப்ப எவ்வளவு கனெக்டட் பாருங்க. நம்ம கட் அப்படின்னா நம்மளுடைய சாப்பிடுற சாப்பாட கண்ட்ரோல் பண்றது நம்ம கிட்டதான் இருக்கு, நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. சோ நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். என்ன இப்ப யார் சொன்னா என்ன, நான் வந்து கேர்ஃபுல்லா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற தாட் எவ்வளவுதான் ஸ்டிமுலேஷன் இருந்தாலும் நம்ம வந்து இப்ப கொக்கோ கோலா அல்ல ஒண்ணுமே இல்ல, இப்படி இருந்தாலும் பாருங்க பாட்டில் பாட்டிலா வாங்கி அவங்க பேர பசங்களை வந்து ஹாப்பியா வைக்கணும்னா ஒரு பேக்கெட் சிப்ஸும் ஒரு கொக்கோ கோலா வாங்கி கொடுத்துட்டு ஹாப்பி, ஷீ இஸ் த பெஸ்ட் பார்ட்டி இன் த வேர்ல்ட், ஷீ இஸ் த பெஸ்ட் தாத்தா இன் த வேர்ல்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கணும்னா ஒரு சிப்ஸ் பேக்கெட்டும் ஒரு கொக்கோ கோலாவும் வாங்கி கொடுத்தா போதும். பட் ஆனா நமக்கு கான்சியஸ்னஸ் இருக்கணும். ஓகே, அவன் நம்மள பெஸ்ட் பார்ட்டி பெஸ்ட் தாத்தா சொல்றது இம்பார்ட்டன்டா, இல்ல அவன் நல்லா இருக்கணும்ன்றது நமக்கு இம்பார்ட்டன்டா? நம்ம மைண்ட்ல அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நாம வந்து நம்மளையும் ஹாப்பியா வச்சுக்கலாம், நம்மளையும் ஹெல்த்தியா வச்சுக்கலாம், நம்ம சுத்திலும் இருக்கவங்களையும் ஹாப்பியா ஹெல்த்தியா வச்சுக்கலாம் இல்லைங்களா? சோ அப்படிதான் வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளா நமக்கு மகர்ஷி வேதாத்ரி டெய்லி இத சொல்லுங்க, சொன்னாலே வந்து எவ்வளவு டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகுது பாருங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பம் படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ரொம்ப சிம்பிளான வேர்டு பாருங்க. இந்த வேர்ட்ல நான் துன்பம் எப்படி கொடுக்குறேன்?
எல்லா வேஸ்ட்டும் நம்ம சமைக்கிறோம். ஐயோ, இவ்வளவு சாப்பாடு எக்ஸ்ட்ரா ஆயி போச்சேன்னு சொல்லிட்டு அதை குப்பை தொட்டியில எடுத்து போடவும் முடியாம, கஷ்டப்பட்டு சமைச்சமும் முடியாம நம்மளுக்கு நாமளே துன்பம் கொடுத்துக்கிறோம் போட்டுட்டு. அப்புறம் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கும் பிரச்சனை ஆகுது. அதே சமைச்சதும் அதே ஃப்ரெஷ்ஷா எல்லாத்துக்கும் சர்வ் பண்ற மாதிரி உங்களுக்கும் நீங்களே சர்வ் பண்ணிட்டு மீதி ஃபுட்டு கேர்ஃபுல்லா தான் நம்ம குக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாம் பாருங்களேன், வீக்லி ஒன்ஸ் குக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுறாங்க. நீங்க டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு குக் பண்ணி வராங்க உங்க வீட்டுலன்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அவங்க கிட்ட போயிட்டு, அம்மா நன்றி அம்மா, உங்க தாயா இல்ல உங்க ஒய்ஃபா யாரு உங்களுக்கு சமைச்சு தராங்களோ, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபுட் வந்துச்சுன்னா, ஐயோ அம்மா நன்றி அம்மான்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறவங்கள போய் கேட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்ல, டெய்லி உட்காந்து 3 டைம்ஸ் குக் பண்ண அவங்களுக்கு டைம் இல்ல. அதனால பாவம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சாப்பிடுறாங்க. அவங்களுக்கும் தெரியும் இதனால டாக்ஸின்ஸ் வருது, எனக்கு நானே துன்பம் கொடுத்துக்கிறேன் அப்படின்றது தெரியுது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் நோ சாய்ஸ் அப்படின்ட்டு அவங்க அதை செய்யறாங்க. சோ தெரிஞ்சோ தெரியாமலோ சில கஷ்டங்களை சில பேத்துக்கு கொடுத்துட்டோம். சில பேர் நம்மளுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் நாம தெரிந்தோ தெரியாமலோ கொடுத்த கஷ்டங்கள் அத்தனைக்கும் நம்ம சாரி சொல்லிட்டு ஃபர்கிவ் பண்ணிட்டு நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் தப்பு செய்யாம, எனக்கும் தப்பு செய்ய வேண்டாம், உங்களுக்கும் தப்பு செய்ய வேண்டாம். இது ஒரு சின்ன பிலாசபி. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிலாசபிஸ் நமக்கு வந்து வேதாத்திரி மகர்ஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பிலாசபில ஆரம்பிச்சு எப்படி பாருங்க, சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணி கிளப் பண்ணி டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணலாம் பாருங்களேன். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணணும்னா நம்ம மைண்ட் வந்து டீக்ளட்டர் பண்ணும். நம்ம மைண்ட டீக்ளட்டர் பண்ணாதான் நமக்கு டோட்டல் டிடாக்சிபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா ஹெல்த் வந்து ஹெல்த் இஸ் ஹார்மோனி பிட்வீன் பிசிக்கல், எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேன்ஸ் இல்லைங்களா. நம்ம பிசிக்கலா, மென்டலா, ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து ஹெல்த்ன்றது வந்து எல்லாமே கிளப் பண்ணாதான் ஹெல்த். ஸோ ஹெல்த் இஸ் த நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ பியூரிஃபைட் லைஃப் ஃபோர்ஸ். வாவ், இன்னும் லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்ற விஷயத்த பத்தி கத்துக்கிறதுக்கு இன்னும் அதுக்கே ஒரு கிளாஸ் வேணும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள வந்து டீடாக்சிஃபை பண்றதுக்கு நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி ரொம்ப சிம்பிளான விஷயத்துல நமக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாருங்களேன், ரக்ஷாபந்தன் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப், பிரதர் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து வைஃப் டே, அப்புறம் வேலண்டைன்ஸ் டே, ஹஸ்பண்ட் டே விதவிதமா கொண்டாடும் போது இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து உங்களுடைய பிரதர்ஸ்க்கெல்லாம் போன் பண்ணி இல்ல வாட்ஸ்அப்லயோ இல்ல நேர்ல முடிஞ்சா நேர்ல போய் அவங்களுக்கு ஒரு ராக்கி கட்டி பொட்டு வச்சு ஒரு ஸ்வீட் கொடுத்து தேங்க்யூ வெரி மச் பிரதர். ஏன்னா கடவுள் வந்து ஆண் பெண் ரெண்டு பேத்தையும் உலகத்துல படைச்சிருக்காங்க. அதுல வந்து பிரதர் சிஸ்டருங்கிறது ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப். இந்த ஆகஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் முந்தானேத்து வரலட்சுமி பூஜை வந்துச்சு. எப்படி நமக்கு ஹெல்த் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி வெல்த்தும் இம்பார்ட்டன்ட் தான் இல்லைங்களா. சோ அதுவும் பூஜை பண்றா. கௌரி கணேஷா ஃபெஸ்டிவலும் வருது. மகர்ஷி வேதாத்தியோட பர்த்டே ஆகஸ்ட் 4th, எஸ்கே ஐயாவோட பர்த்டேவும் அதுவும் கிளப் பண்ணி சோ ஒரே இன்விடேஷன் அதையும் பண்ணிட்டு வாங்க எல்லாரும் ஆலியார் போய் மகர்ஷி வேதாத்திரியோட பர்த்டேவும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. சோ அதே மாதிரி நமக்கு வந்து 15th ஆகஸ்ட் வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவும் எவ்வளவு வருஷமா 79 இயர்ஸா வந்து பிரிட்டிஷர்ஸ் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ நம்ம 79 இயர்ஸா இந்த இந்தியால வந்து நம்ம எத்தனை சாமி கும்பிடுறோம், எத்தனை விதமான ரிலிஜன் இருக்கு, விதமான ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அற்புதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். நம்ம வந்து இந்த நாலேஜ் கூட நடுவுல பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்ம லைஃபையும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பண்றோம். செலிப்ரேஷன் பண்ணாலும் டீடாக்சிபிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. சோ அப்ப வந்து நம்ம டீடாக்சிபிகேஷனுக்கு ஒரு டெய்லி ரொட்டீனை நம்ம தான் வச்சுக்கணும். காலையில எந்திரிச்சதும் தண்ணி குடிங்க, முடிஞ்சா வார்ம் வாட்டர்.
கொஞ்சமா வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி 2 கிளாஸ் குடிச்சிட்டு அப்புறம் நீங்க யோகா இதெல்லாமே நீங்க செய்யலாம். அதுக்கப்புறம் பிரீதிங் டெஃபினட்டா பிராணயாமாஸ், நாடி சுத்தி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராணயாமாஸ் நமக்கு இருக்கு, டெய்லி செய்யுங்க. சாப்பாடு லைட்டா சாப்பிடுங்க. ஹெவியா சாப்பிடுற சாப்பாடை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவு நம்ம லைட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகலாம். எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கா தான் நமக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு லைஃப்ல இம்பார்ட்டன்டா பாருங்களேன், நம்ம லிப்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னா பெரிய பெரிய லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் கலர் கலரா போடணும்னு இல்ல. நம்ம கண்கள் அழகா இருக்கணும்னா ஒரு அழகான ஒரு ஸ்மைல், நம்ம வாய்ஸுக்கு சூப்பரான பிரேயர், இந்த மாதிரி டெய்லி ஏதோ ஒண்ணு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. சிலர் தான் நிறைய அனுப்பிச்சிடுறாங்களோ இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நல்ல ஒரு படத்தை எடுத்து அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது ரியலாவே குட் தான். டெய்லி ஏதோ ஒண்ணு நம்ம நல்லது நம்ம கத்துக்கிறோம். அடுத்தது நம்ம ஃபுட்டுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி லைட் மீல்ஸா எவ்வளவு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அத்தனையும் இப்ப ஹெவி ஃபுட் உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஃபுட்டு எப்படி நீங்க லைட்டா பண்ண இல்லைன்னா பாருங்களேன், இப்பதான் நம்ம பார்த்தோம் சயின்டிபிக்கா நம்மளுடைய ஆர்கன்ஸ் ஒன்னொன்னும் எவ்வளவு கஷ்டப்படுது. லிவர் கஷ்டப்படுது, கிட்னி கஷ்டப்படுது, லங்ஸ் கஷ்டப்படுது. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது 1 2 ஆர்கன். அன்னைக்கு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க கூட சரியா அவங்களுக்கு டைம் இல்ல. வலி இருக்கும் போதெல்லாம் நிறைய ப்ரூஃபின் போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு 50 இயர்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் போச்சு. அப்போ இப்ப வீக்லி ட்வைஸ் அவங்க டயாலிசிஸ்க்கு போக வேண்டியதா இருக்கு. இன்னொருத்தர் அன்னைக்கு சொன்னாங்க, அவங்க அப்பா 57 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது, ரொம்ப ஹெல்த்தியா தான் இருந்தாரு. பட் ஆனா சில நெக்லிஜென்ஸ்ல அவருக்கு ரீனல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயபெட்டிஸ் போச்சு. 5 இயர்ஸா டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்காரு. பட் அவருக்கே ஒரு கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு வாட்டி டயாலிசிஸ் போகும்போது 50,000 ஆகுது. இன்சூரன்ஸும் அவங்க எதுவும் வச்சுக்கல. இப்போ 5 இயர்ஸ்ன்னா எவ்வளவு காசு போச்சுன்ட்டு அவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்காரு. ஐயோ காசும் போகுது ஹெல்த்தும் போகுதுன்ட்டு அவ்வளவு சேடா இருக்காரு. சோ நம்ம கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்படியே ஹாப்பியாவே நம்ம ஒரு நல்ல சாவு நமக்கு கிடைக்கும். சோ டிசீஸ் கஷ்டப்பட்டு டிசீஸ் ஐயோ வந்துடுச்சேன்னு நம்ம அழுவ தேவையில்லை. ஏதோ ஒண்ணு வந்துடுச்சு, இப்போ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நமக்கு வேதாத்ரி மாஷியோட ரொட்டீன் இருக்கு. ஆஸ் அ டாக்டர் நம்ம கன்சல்ட்டும் செய்யறோம். பட் ஆனா மெடிக்கல்ல இவ்வளோன்றது ஒரு டார்கெட் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த டார்கெட்டுக்கு மேல பணம் தான் செலவாகுது. நம்ம பணம் செலவாகாம எப்படி நம்ம ஹெல்த் பாத்துக்கணும்ன்றத பத்தி பார்க்கணும். ஏன்னா சயின்ஸ் நிறைய பிடிச்சிட்டே இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, ரீசெண்டா ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் சூப்பர் ஹிஸ்டரி. ஏன்னா CRISPR டிலீட் அந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோம், இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு இந்த ஒரு குரோமோசோம் டிலீட் பண்றத பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ ஜெனட்டிக் தெரப்பி, ஜெனட்டிக்ஸ் போனா எவ்வளோ ரியலாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தான் தேவைப்படுது. ஜெனட்டிக் தெரப்பியில நம்ம போகணும்னா நம்ம மெடிடேஷன் இதெல்லாம் ரெகுலர், காய்கல்பா இப்படின்னு செய்யும்போது பாருங்களேன், நம்ம ஸ்பெர்ம் ஓவரிஸே அவ்வளவு பியூரிபிகேஷன் நடக்குதுன்றது நிறைய PhD ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காய்கல்பா செய்யறதுனால எப்படி நம்ம ஜெனட்டிக்ஸ்க்கே அது ஒர்க் ஆகுதுன்றத பத்தி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்ம எண்ணம் ஆராய்தல், நம்மளுடைய தாட்ஸை அனலைஸ் பண்ணி அதை நல்ல தாட்ஸா போடும்போது எப்படி நம்ம நம்ம ஜீன்ஸையே நம்மளே மாத்தலாம் அப்படின்றத பத்தி, எத்தனை ஜென்மத்து பாவங்கள் நம்ம கிட்ட இருந்தாலுமே அதை மாத்தக்கூடிய தாட்ஸ், அதை மாத்தக்கூடிய ஜீன்ஸ், அதை மாத்தக்கூடிய ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாமே நம்ம கையில இருக்கு. நம்ம தான் அதை எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம், டீடாக்சிஃபை சயின்டிபிக்காவும் செய்யணும்,
ஸ்பிரிச்சுவலாவும் சரி. ஏன்னா cleanse the body, calm the mind and the spiritual sign அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? சோ அப்போ நம்ம பாடியை வந்து டீடாக்சிஃபை பண்ணணும்னா நாம பிசிக்கலா ஹெல்ப் பண்ணணும். நம்ம மைண்ட காம் பண்ணணும்னால நாம பிசிக்கல் எப்ப பார்த்தாலும் மொபைல்ல வச்சு மொபைல்ல என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ஏன் நம்ம மைண்ட்ல ஏத்திட்டு இருக்கணும் இல்லைங்களா? நமக்கு மைண்டுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த விஷயங்களை மட்டும் நம்ம மைண்டுக்கு ஏத்தினா போதும். நம்ம பாடிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரியே சோல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கிளென்ஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ எக்ஸ்கிரீட்டரி மெத்தட்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். The world around you is only beautiful when you are at peace with the world within you. இல்லைங்களா? சோ அதுக்கு நமக்கு வந்து சிம்பிளா யோகா, மெடிடேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன், காயகல்பா, பிராணயாமாஸ், நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம திங்க் பண்ணக்கூடிய எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணனா நம்ம எல்லா டாக்ஸின்ஸும் நம்ம வந்து வெளியேற்றிடலாம். சோ இவ்வளோ சிம்பிளா நமக்கு வேதாத்ரி மகர்ஷி டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு இவ்வளவு சிம்பிளா கத்து கொடுத்துருக்காங்க. சயின்டிபிக்காவும் நம்ம என்னன்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். சோ இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம மனசுக்குள்ள என்னென்ன டாக்ஸின்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு வந்து இவ்வளவு சிம்பிளான ஒரு மெத்தடை நம்ம கத்துக்கிட்டோம். அதை இன்னைக்குல இருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோமாக. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவர் ஒரு கேள்வி மட்டும் கேட்டால் நன்றாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரை ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கண்ணன் ஐயா அவர்கள். ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கய்யா. கண்ணன் ஐயா அவர்கள் அன்மிட் கொடுத்தாச்சுங்க. அடுத்ததாக பால லக்ஷ்மி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நல்லா இருந்தது உங்க ஸ்பீச். ஒவ்வொரு முறையும் நாங்க கேட்க கேட்க ஒவ்வொரு மாதிரி ரொம்ப நல்லா சொல்றீங்கம்மா. எனக்கு வந்து மகரிஷி இது நாங்க எக்ஸசைஸ் ஃபுல்லா நான் செஞ்சிட்டு இருக்கேன், தியானம் எல்லாமே செய்யறேன். ஆனா எனக்கு ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் அந்த மூக்கு கிட்ட கருப்பாய ஆகுது. இயர்ஸ் வந்து 60 இயர்ஸ். அது மங்குங்கிறதாட்டம் லைட்டா அந்த பேச்சஸ் மாதிரி ஆயிட்டு வருது. அதுக்கு எதனாலன்னு எனக்கு புரியல. அதுக்கு ஏதாவது நீங்க வழி சொல்லலாம். சோ நைஸ் அம்மா. பாலலட்சுமி அம்மா இல்லைங்களா? 60 வயசுக்கு நீங்க கணீர்னு இருக்கு உங்க வாய்ஸ். ஒரு சில ஸ்கின் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒரு வாட்டி காமிங்க உங்க ஸ்கின்ன. ஏன்னா வேற ஏதாச்சும் இஷ்யூ இருக்கான்றத வந்து அவங்க செக் பண்ணிட்டு ஏதோ கிரீம்ஸ் தருவாங்க. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம எது யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்கின் இஷ்யூன்னு இருக்கும்போது ஜஸ்ட் பிளாக் பிக்மெண்டேஷன் சொல்றீங்க இல்லைங்களா? அத வந்து ஒரு வாட்டி பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும், டாக்டர்ஸ்க்கும் தெரியும் இல்லைங்களா? நம்ம சொன்ன அந்த டீடாக்சிபிகேஷன், ஏன்னா ஸ்கின்னுக்கு மெயினா டீடாக்சிபிகேஷன், நிறைய தண்ணி குடிக்கணும், ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதெல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இல்லைங்களா? சோ இதெல்லாம் நம்ம ஹோலிஸ்டிக்கா இதெல்லாம் செய்யறோம். நம்ம பர்டிகுலரா ஒண்ணு இருக்கும்போது அவங்க பார்க்கும்போது அது வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றது ரூல் அவுட் பண்ணுவாங்க. ஒன்னும் இல்ல, நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாக்க நீங்க நார்மலா நம்ம லாஸ்ட் டைம் கூட அந்த ஆலியார்ல வந்து அந்த ஒரு ஆயில் ஒண்ணு, அந்த குங்குமப்பூல செஞ்ச ஆயில் ஒண்ணு அதை அப்ளை பண்ண சொன்னாங்க இங்க. சும்மா அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி திங்ஸ் லோக்கலாவும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ரொம்ப ஃபர்ஸ்ட்
ஸ்கின் சென்சிட்டிவா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. கையில தடவி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். டைரக்டா எதுவுமே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண. ஓகேம்மா. அது 15 டேஸ்க்கு ஒன் டைம் கூட இந்த விரதம் மாதிரி இருக்கேன். ஆனா மார்னிங்ல இருந்து நைட் சாப்பிடாம இருந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நைட் வந்து டிஃபன் சாப்பிடலாமா? ஏதாவது லைட் ஃபுட் எடுத்துக்கலாமா? நீங்க விரதம் எப்படி அது தகுந்த மாதிரி ஃபுல் ஃபாஸ்டிங்கா ஹாஃப் ஃபாஸ்டிங்கா எப்படி வேணாலும் செய்யலாம். விரதம் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அதான் கேக்குறேன். நைட் வந்து சிம்பிளா ஃபுட் எடுத்துக்கலாமா? ஃப்ரூட்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு ஃபுட் லைட்டா எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம். தேங்க்யூமா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சுசிலா அம்மா சொன்னது மாதிரி நேர கேள்விக்கு வந்துடுறேன். உங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம், ஏன்னா நேரா அம்மா வாழ்க வளமுடன். அம்மா, கழிவு நீக்கம்ங்கிறது பொதுவா ஜனங்களுக்கு தெரியறது மோஷன் போறது யூரின் போறதுதான் தெரியும் பொதுவா. அது ஏஜுக்கெல்லாம் இப்போ உங்களை எல்லாம் அண்டுனதுனாலதான் ஓரளவு புரியுது. எல்லா இந்த காலத்து மிடில் பிள்ளைங்களே கழிவு நீக்கம்னா மோஷன் போயிருச்சா யூரின் போயிருச்சா இதுதான் அவங்களுக்கு புரியும். அவங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது எப்படி கழிவு நீக்கம் இதெல்லாம் புரியும். ஆனாமா இப்போ மோஷன் போனா அந்த மலக்குடல் சுத்தமா போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வள்ளலார் இதுல நான் அதை கேட்டிருக்கேன். அதே மாதிரி யூரின் போயிலையும் கிட்னி கொஞ்சம் யூரினை வச்சுக்கிறோமா, கொஞ்சம் வச்சுட்டு தான் அனுப்புமா. இப்ப அதுக்காக அவங்க வள்ளலார் இதுல நான் 2-3 தடவை அட்டன் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா நீங்க இனிமா கொடுத்து 2 தடவை கிளீன் பண்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி யூரின் இந்த மாதிரி ஒழுங்க போகல அப்படின்னா ஒரு நாள் இப்ப நீங்க சொன்னது மாதிரி தண்ணியை ஒரு 2 லிட்டர் குடிச்சிட்டு எப்ப வேணுமோ 2 லிட்டரை நிப்பாட்டிட்டு மத்தியானத்துக்கு மேல யூரின் போயிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. நாங்க இது அவங்க சொல்லி கொடுத்த கழிவு நீக்கா. நமக்கு நீங்க இன்னைக்கு பேசணும்னா அது எனக்கு கேட்டது ஞாபகம் வந்துச்சு. அத உங்கள்கிட்ட அதை பத்தி கேட்கிறேன். நன்றிம்மா. வாழ்க வளம். ஒரு ஆர்கனைசேஷன்லயும் ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்ப அலோபதியில பாத்தீங்கன்னா பிரிவென்டிவ் ஹெல்த்துக்கு எனிமா கொடுக்க மாட்டோம். ஏதோ பிரச்சனைன்னு இருக்கும்போது தான் எனிமா கொடுப்போம் அலோபதியில. அதே இப்ப ஆயுர்வேதால டீடாக்சிபிகேஷனுக்கு இதுல எனிமாவும் ஒன் ஆஃப் த, பிகாஸ் சரியா அவங்க மோஷன் போகாததுனால. சோ நீங்க எந்தெந்த சிஸ்டமா ஃபாலோ பண்றீங்க, எதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நார்மலா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டு டெய்லி ஒரு வாட்டி மோஷன் பண்ணாலே நார்மல் தான் அது. எவ்ரி 4 to 6 hours யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். இல்ல டாய்லெட் சரியில்லை, எப்படி ஷை அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கூட நிறைய பேர் அப்படியே யூரின் கெட்டியா வச்சு 4 கிட்னி ஸ்டோன் கிட்னி ப்ராப்ளம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். சோ அந்த சிஸ்டத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டியோ அத இங்க போய் நீங்க அதை பார்த்ததுனால இட்ஸ் வெரி குட். சோ பொதுவானவங்களுக்கு நாம அதை அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த சிஸ்டம் பிடிக்குதோ அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுசிலாமா நன்றி. டக்குன்னு விட்டுட்டு நீங்க சொல்லலாம். நன்றிமா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சாந்தி சுந்தரம் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றி சுசிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சாந்தி அம்மா. வாழ்க வளமுடன் தவமணி அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய காஸ்டியூம் சூப்பர். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அண்ணாவுக்கு என்னுடைய ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை சொல்லிருங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய ஸ்பீச். எனக்கு இப்ப 65 வயது ஆகுது. 60ல பிறந்தேன். சோ இப்ப இந்த ஒரு வாரமா உதடு இருக்குல்ல, 2 உதடுக்கு அந்த மூக்கு கீழே இருக்க இடம் லேசா அப்படியே நடுங்குற மாதிரி இருக்குது. எதனால? வீக்னஸ்னாலயா? சுகர் எல்லாம் 2 உதடு மட்டும் அப்படி உதடு மட்டும் தனியா இல்ல, அந்த ஸ்பேஸே அப்படி லேசா அப்படியே அந்த ஃபுல் அந்த ஃபேஸ்ல அந்த மூக்கு கீழே இருக்க இடம் மட்டும் லேசா அதிர்ற மாதிரி இருக்குது. அது எதனால அப்படி இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. வீக்னஸ்னால இருக்குமா என்னங்கிறது தெரியல. இல்ல உங்களுக்கு பிளட் சுகர் எல்லாம் நார்மலா இருக்குங்களா? பிளட் சுகர் 150க்குள்ள இருக்கு சாப்பிட்ட பிறகு.
நான் மெடிசன் எடுத்துக்கிறேன், நான் சுகர் மெடிசன் எடுத்துக்கிறேன். காலையில ஒரு 500, நைட் 500 எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகுதான் எனக்கு வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி 96, சாப்பிட்ட பிறகு 153 அந்த மாதிரி இருக்குது. சோ இது வந்து நீங்க கன்சல்ட் பண்ண வேண்டாம், சுகர் இருக்குது, ஆனா நீங்க ரெகுலரா மெடிசன் சாப்பிடணும்னு டாக்டர் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாம் இந்த நமக்கு 60 வயசு ஆனா சின்ன சின்ன பிரச்சனை வரும், கால் வலி அதெல்லாம் இதான் இருக்கு. இந்த மாதிரி நடுங்கிறதுக்கு காரணம் வீக்னஸ்ன்னு பாப்பா சொல்றாங்க. நீங்க பால் எடுத்துக்கிறது இல்ல, நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட். நம்ம இவ்வளவு நாள் விட்டுட்டோம், 20 years இப்ப திரும்பி எதையுமே நம்ம தொட முடியாது. சோ பால் எடுத்துக்கிறதுனால கால்சியம் டெபிஷியன்சினால இருக்குமா அப்படிங்கறத உங்களை கேக்குறேன். பாலும் நிறுத்திட்டீங்களா? என்னங்கம்மா? இப்ப பால் குடிக்கிறது நிறுத்திட்டீங்களா? பாலை நிப்பாட்டிட்டேன், 2-3 வருஷம் ஆச்சு பால் சாப்பிட்டு. ஏதாவது காஃபி வேணும்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி தான் லைட்டா சாப்பிட்டுக்குவேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்போ நீங்க புரோட்டீன்ஸ்க்கு என்ன சாப்பிடுறீங்க? புரோட்டீன்ஸுக்கு அதான் பாப்பா இது சீஸ் குடுக்குறாங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறேன், தயிர் சாப்பிடுறேன், தயிர் மோர் சாப்பிடுறேன். பட் பயிர் இருக்கு இல்லைங்களா, ஏதோ பச்சை பயிறு, சுண்டல், அந்த மாதிரி பயிறு சுண்டல் எல்லாம் சாப்பிடுறேன், அதெல்லாம் சாப்பிடுறேன். அதை முளைக்க வர வச்சீங்கன்னா கொஞ்சம் புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும். ப்ரோச் சாப்பிட சொல்றீங்க? சரி சரி சரி. தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில துணியில கட்டிட்டீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள நெக்ஸ்ட் காலையிலத்துக்குள்ள கொஞ்சம் அந்த முளைக்க வந்துரும் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் அதுல எக்ஸ்ட்ரா புரோட்டீன்ஸ் இருக்கும். அதை சமைச்சு சாப்பிடணுமா இல்ல பச்சையா சாப்பிடணுமா? அது எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்க அதை வந்து சாலட் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், இல்ல கொஞ்சமா டேஸ்ட் வர்றதுக்கோசரம் கொஞ்சம் கிரீன் சில்லி ஆனியன் போட்டு ஒரு வணக்கி கூட, ஏன்னா சாஃப்டா தான் இருக்கும், மென்னு சாப்பிடறதுக்கு நல்லாதான் இருக்கும். முளைச்சி வந்த பிறகு அது வந்து சாஃப்டா தான் இருக்கும், நமக்கு மென்னு சாப்பிடறதுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா மட்டும் எடுத்துக்கிறோம், அதை மட்டும் ஒரு கப் எடுத்துக்கிட்டா போதும் இல்ல? அது ஒரு கப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அது கூட ஒரு 2 பொமக்ரானேட், 2 இதோ இன்னும் கொஞ்சம் 2-3 திங்ஸ் போட்டு ஒரு half லெமன் புழிஞ்சிட்டு, ஏன்னா லெமனும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா, ஒரு half லெமன் புழிஞ்சி கொஞ்சம் சில திங்ஸ் அதுக்குள்ள ஆட் பண்ணி அது ஒரு கப்பு சாப்பிட்டாலே போதும். கூட கடலக்காவும் ஊற வச்சு வேகிச்சு அதையும் அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புரோட்டீன்ஸ் நிறைய இல்லைங்களா, நட்ஸ், எல்லா நட்ஸ்லயும் புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும். நீங்க வால்நட்டோ இந்த நட்ஸ் எல்லாம் கூட நைட்டு ஊற வச்சுட்டு காலையில இந்த முளைக்க வந்த இது கூட எல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம். பேரிச்சம்பழமும் எடுத்துக்கிறேன்மா, ரெகுலரா பேரிச்சம்பழமும் எடுத்துக்கிறேன். அது 1-2 போதும் இல்லைங்களா, ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. அம்மா எனக்கு கண்ணு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு இன்னும் வந்து சரியா வளரல, உங்களுக்கு அந்த கேட்ராய்டுக்கு இன்னும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், இப்ப ஒரு 1 year கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அரௌண்ட் 2 years ஆயிடுச்சு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அதனால கண்ணு எல்லாம் ஒன்னும் சிங்கிங்லாம் ஆகிறது இல்ல. ஆனா நான் ஒண்ணும் தேவையில்லையில, அப்ப நம்ம ஏதாவது ப்ராப்ளம் வந்தா போய்க்கிட்டா போதும்ல, இல்ல கண்டிப்பா பண்ணி ஆகணுமா? 1 year கழிச்சு வருஷனாங்க இல்லைங்களா, போய் செக் பண்ணிக்கங்க. பெட்டரேட் பண்ணி ஆகணும்னு இல்ல, ஓகேன்னா அவங்க செக் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு, சிலது உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஆனுவல் செக்அப் இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டா நல்லது. தேங்க்யூமா, வாழ்க வளமுடன்மா. இப்ப வரைக்கும் நல்லா இருக்கேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களோட வாழ்த்து எங்களுக்கு வேணும் கண்டிப்பா. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா, கண்டிப்பா கண்டிப்பா. தவமணியம்மா, உங்க மேல எனக்கு எப்பயுமே ஒரு காந்த உணர்வு இருக்கும், பரிமாற்றம் இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, உங்களுக்கு என்னுடைய ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுசிமா, உங்களுடைய சிரிப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ப்பா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா, உடல் நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். அம்மாவுடைய இது ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். தவமணி அம்மா, நீங்க வீடியோ வரலைங்கம்மா. வரல. நீங்க கேள்வி கேளுங்கம்மா, கேட்டுட்டு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேளுங்க அம்மா. வெறும் வயிற்றுல காலையில எழுந்து சுடு தண்ணி குடிக்கலாமாம்மா? 1 லிட்டர் வாட்டர் குடிங்க. வெறும் வயிற்றுல சூடா வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் வார்ம் வாட்டர், தண்ணி ஜில்லுன்னு குடிக்காம கொஞ்சம் சூடு பண்ணி குடிக்கணும். சூடாதான் லைட்டா சூடு பண்ணி குடிப்பேன் டெய்லி.
அது நல்லது. ஏன்னா குடல்ல இருக்கிற அத்தனையும் அப்படியே கிளீன் ஆகி வெளியில வந்துடும். ஆமா. அடுத்தது வந்து அதாவது இப்ப யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னா மனசோட வச்சுக்கிட்டா பரவாயில்ல, அது மூளையில ஏத்திக்கிட்டா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசோட போய் அதேதான் பாதி டாக் அதேதான். நம்ம மனசுக்கு சுத்தமா தான் இருக்கும். ஆனா வேற யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா அதுவே திருப்பி திருப்பி ரிவைண்ட் ஆயிக்கிட்டே இருக்கும். பிளாஷ்பேக் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி எலிமினேட் பண்ணுன்றதுதான் வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம ஒர்க் பண்ணணும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நம்ம உங்க பேக்ரவுண்ட் பச்சை கலர் நல்லா இருக்கு. அது பாருங்க, அந்த நார்தர்ன் ஸ்டார்ஸ் அங்க ரியலாவே ஸ்கை இப்படி இருக்கும். நார்தர்ன் ஸ்டார்ஸ் வந்து நம்ம போய் பார்த்தாலே அது நம்மளுக்கு அவங்களுக்கு ரியலாவே ஸ்கை இப்படி இருக்கும். வானத்துல வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்துட்டு இருக்கும். ஓஹோ. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அப்பப்ப அதாவது டெலிட் பண்ணிட்டே இருங்க, நிறைய சேர்த்துறாரு ட்ரெயின்ல. அது மாதிரி இருக்கும்போது தான்மா கஷ்டமா இருக்குது. யாரா எதனா சொல்லிட்டாங்கன்னா மனசோட போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அது மூளைக்கு ஏத்திக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அதே டார்ச்சரா இருக்குது. நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க வாழ்க வளமுடன். மியூட் ஆயிட்டாங்க. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். சுஸ்லாமா வாழ்க வளமுடன். அம்மா ராமணியம்மா வாழ்க வளமுடன். அம்மா சூப்பர்மா இன்னைக்கு ஸ்பீச். கழிவு எப்படி நீங்களும்ட்டு இப்ப வந்து நம்ம வந்து மனசுக்கு கழிவு வந்து ஏதோ தியானம் பண்ணி மௌனம் இருந்துடுறோம். உடம்புக்கு கழிவு வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். அது வந்து இருக்க முடியாம இருக்கு. நான் வந்து எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்தனோ இப்ப வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் ரொம்ப இருந்தேம்மா. இப்ப வந்து அந்த மாதிரி நான் இல்லை. அது வந்து எனக்கே தெரியுது நம்ம ஃபாஸ்டிங் இல்லாம இருக்கோமே அப்படின்னு ஃபீல் ஆகுது. அது எப்படிமா நம்ம ஏதோ ஒரு வேலையில இருந்தா போதும் இல்லம்மா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிடுறோன்றதையும் நம்ம கேர்ஃபுல்லா சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இப்ப ஈவினிங் வந்து 6 o'clock சாப்பிட்டு முடிச்சிருங்க. காலையில 6 வரைக்கும் அப்போ கூட 12 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தானே. 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில 8 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாதீங்க. அப்ப அதுவே 12 hours ஃபாஸ்டிங் ஆச்சு இல்லைங்களா? ஃபாஸ்டிங்காவும் இருக்கணும். ஏன்னா ஒரு வேண்டதுக்காக நம்ம ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்தோம். அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதோட இல்லாம இருக்கும். அதுக்கு தான் நான் கேட்டேமா. அது அவ்வளவு பண்ணக்கூடாது இல்லைங்களா? நம்ம ஃபாஸ்டிங் வந்து வேண்டுதல் முடிஞ்சதும் நிறுத்திடக்கூடாது இல்லைங்களா? அதுல எஃபெக்ட் இருக்கு. சோ அது நம்ம இப்ப எவ்வளவு குழந்தைக்கு எவ்வளவு வயசு? 15 வயசு ஆயிடுச்சுமா. பெரியவ வந்து 11th படிக்கிறா, சின்னவ வந்து 9th படிக்கிறா. ரொம்ப ஃபுல் டே எல்லாம் நான் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேம்மா. இப்ப லைஃப் வந்து பிஸி ஆயிடுச்சு ஷெட்யூல். ஏன்னா எப்படியோ வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சமைக்கிறீங்க, டெம்டிங்கா இருக்கும் நம்ம எல்லாம் சமைச்சு வச்சுட்டு ஃபாஸ்டிங் பண்றது. பட் இந்த மாதிரி செய்யுங்க, சாப்பிடுங்க, பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஓகேமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். அம்மா சுசிலாமா நன்றியம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வந்து ஸ்டார்டிங்ல ஒண்ணு சொன்னாங்க, அதை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. உடலுக்கு வலி வந்ததுன்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போறோம், மனதுக்கு வலி வந்தா கோவிலுக்கு போறோம். இந்த 2 இடத்துல மட்டும் நாம நம்மளுடைய பெயின் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? போல டாக்டருங்க சொல்றது நம்ம ஃபாலோ பண்ணும்போது அம்மா சொன்ன மாதிரி 8 மணின்றீங்க அம்மா. இப்ப நிறைய ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னா சன்செட்டுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 6 மணி சொன்னேன் இல்லைங்களா? 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. அப்ப ஆனா காலையில பார்த்தா 6 மணிக்கு எல்லாம் சாப்பிடணும்ன்றது இல்ல, கொஞ்சம் 8 மணி வரைக்கும் 8 மணி 14 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் குட் தான் இல்லைங்களா? நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைங்களா? சீக்கிரமா 6 மணிக்கே சாப்பிட்டுதான் காலையில 8 மணிக்கு சாப்பிட்ட போதும். அது கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு மிட் நைட் டைம் ஒரு 11 o'clock போல பசி எடுக்க ஆரம்பிக்குதா, அதனால ஒரு 8 மணிக்குன்றது நீங்க சொல்ற மாதிரி அது கொஞ்சம் ஓகே இல்லைங்களா? அதை ஃபாலோ பண்ணலாம். அதனாலதான் 8 மாத்துதுங்க. அப்புறம் ஆமா 11 மணிக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு பதில் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டோம்னா கொஞ்சம் நன்றிகளம்மா. அத குடிச்சுக்கலாம். நமக்கு பசிச்சுன்னா தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் பசி பழம் ஏதாவது சாப்பிடலாங்களா நேரத்துக்கு? அப்ப நம்ம சொல்லுவோம் அப்படிதான். அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவோம், அப்புறம் ஒரு வாட்டர் மெலன் சாப்பிடுவோம்.
அப்படியே இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒன்னும் நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த கண்ட்ரோலோட இருக்கும்போது இருக்கிறோமா நம்ம, பரவாயில்ல பசி எடுத்தாலும் பரவாயில்ல அப்படி தூங்கிடலான்ற மாதிரி தூங்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆமா, சீக்கிரம் தூங்கிட்டா அது பசி எடுக்காது. நம்ம ஒரு 10 o'clock எல்லாம் பெட்ல போய் படுத்துட்டணும், பசி எடுக்காது. தூங்கிட்டா பசி எடுக்காது. கண்டிப்பா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மங்கையர்கரசி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? மங்கையர்கரசி அம்மா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் அம்மா. சுசிலாம்மா வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். நான் எக்ஸசைஸ் மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். பட் சிங்கிள் ஹேண்டா தான் நான் எல்லா ஒர்க்கும் பண்றேன். பட் ஆல்ரைட், என்னைக்காச்சும் ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால அது சுகர் லோவாயிடுச்சா சுகர் ஹை ஆயிடுச்சா எடுத்துட்டு இருக்கேன். 250 mg நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஹை ஆயிடுச்சான்னு எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியல. பட் டக்குன்னு தண்ணி குடிப்பேன், இல்லை ஏதாவது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேன். ரெண்டும் ஒண்ணு அப்படி இல்லைன்னாக்கா ஒரு சாக்லேட் ஏதாவது இருந்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். கொஞ்சம் அந்த கிடினஸ். ஏஜ் 65 மேடம். ஓகே ஓகே, குட்ங்க. 65க்கு நீங்க நல்லாவே மெயின்டைன் பண்றீங்க. ஆமா மேடம், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பாக்குறேன் எல்லா வேலையும். சுகர் செக் பண்ணுவீங்களா? சுகர் இயர்லி ஒன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி நான் கேன்சர் பேஷண்ட். அப்போ இயர்லி ஒன்ஸ் எனக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க. அப்ப போய் நான் எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிப்பேன். எல்லாம் நார்மலா இருக்கு. ஓகே, பிளட் சுகர் மட்டும் 250 mg எடுத்துக்கிறேன். மற்றபடி கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறேன் ஒன்ஸ். ட்வைஸ் கொடுத்தாங்க. ஒரு லேடி டாக்டர் சொன்னாங்க 2 வேளை எடுக்க வேண்டாம், ஒரு வேளை மட்டும் எடுத்து, மோர் கால்சியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்கன்னாங்க. பட் கொடுக்குறாங்க, கால்சியம் கொடுக்குறாங்க, எடுத்துக்கிறேன், ஒரு வேளை எடுத்துக்கிறேன். மற்றபடி ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்கேன், எல்லா வேலையும் பண்றேன். என்னைக்காச்சும் ஒரு சமயத்துல இந்த ஒரு கிடினஸ் வருது. அது லோ சுகர்னால வருதா ஹை சுகர்னால வருதான்றது என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு மயக்கம் வரும். ஆனா இது மாதிரி சாப்பிடுவேன், ஒண்ணு தண்ணி குடிப்பேன், இல்லை ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேன், இல்லை ஒரு சாக்லேட், கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். அது என்ன, அது லோவா ஹையான்றது சொல்லுங்க மேடம். நீங்க சூப்பர். ஏன்னா இவ்ளோ சிஏ எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு சேர்ஃபுல்லா இருக்கீங்க பாருங்க, அதுவே சூப்பர். சில நார்மலா இருக்கவங்களுக்கே கிடினஸ் அப்படி இப்படி வரும். நம்ம கிடினஸ் இருக்கும்போது இம்மிடியட்டா அங்க உட்கார்ந்துடணும். நம்ம கிடினஸ் இல்ல வேலை செஞ்சு திருப்பி தலை சூத்து கீழே உழுவுறதோட வரும்போது நம்ம உட்கார்ந்துடணும். ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பீங்க, அதுவும் சூப்பர். இன்னும் அதோட இன்னும் கொஞ்சம் இப்ப முடியலன்னா இன்னொரு வாழைப்பழம் சாப்பிடுறீங்க, அதுவும் சூப்பர். இன்னும் அதுலயும் ரெக்கவர் ஆகலைன்னா ஒரு சாக்லேட் சாப்பிடுறீங்க, அதுவும் சூப்பர். இப்ப போதும் விடுங்க, அது ஒண்ணுதான் எடுப்பேன். குடிங்க, அது பெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க வாழைப்பழம் சாப்பிடுறீங்க, சாக்லேட் சாப்பிடுறீங்க, மீன்ஸ் ஏதோ ஒண்ணு சரியாயிடும். இம்மிடியா உட்கார்ந்துடுறீங்க, அவ்வளவு போதும் விடுங்க, நோ ப்ராப்ளம். டைம் ஆச்சுன்னா அந்த டைம்ல பிளட் சுகர் செக் பண்ணி பாருங்க, அது என்னன்றது நமக்கும் தெரியும். யூஸ்வலா ஹைப்போல தான் அந்த மாதிரி ஆகும். ஹைப்போ கம்மியா இருக்கும்போது அப்படி ஆகும். செக் பண்ணிட்டு பண்ணல. நான் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மெடிக்கல் செக் ரிவ்யூக்கு போகும்போது எல்லா பிளட்டும் எழுதி கொடுத்துருவாங்க. அப்ப எல்லாமே செக் பண்ணி எல்லாம் நார்மலா இருக்கு. அப்புறம் டாக்டர் வருவாரு, எல்லாம் நார்மலா இருக்கு, ஓகே கண்டினியூ அப்படின்னு சொல்லுவாரு. நானும் வந்துருவேன், மேமோகிராம் அப்டாமன் எல்லாம் பண்ணிடுவேன். இயர்லி ஒன்ஸ் எல்லாம் ஓகேமா அப்படிம்பாங்க. as it is ஃபாலோ அப்படிம்பாரு, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல் அப்படின்றாரு. இதான் மேடம் என்னோட ப்ராப்ளம். ஓகே, அப்புறம் என் சொல்லுங்க மேம். என்ன சிஏ சிஏ சொன்னீங்க இல்லைங்களா? சிஏவா? கேன்சர் பேஷண்ட்னு சொன்னீங்க இல்ல? ஆமா ஆமா ஆமா. என்ன கேன்சர்? பிரஸ்ட் மேடம். அது ஆயிடுச்சு 2016ல நான் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 7 இயர்ஸா இது ஆரோமிசன் எடுத்துக்கிட்டேன், கால்சியம் கண்டினியூ பண்ணேன். இப்ப ஆரோமிசன் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஒன்லி கால்சியம் மட்டும் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் ஏன் இதை கேட்டேன்னா, நம்ம நிறைய அன்பர்கள் இதை கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோயோ எனக்கு கேன்சர் வந்துச்சேன்னு நீங்க உட்காராம யோகாவை எவ்வளவு ரெகுலரா பண்ணிக்கிட்டு, அதே டைம்ல டாக்டர்ஸ் கொடுத்த மாத்திரையும் சாப்பிட்டுக்கிட்டு, இவ்வளவு சேர்ஃபுல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணி வாய்ஸும் அவ்வளவு சேர்ஃபுல்லாவே இருக்கு. சோ அதுதான் அப்ரிஷியேட் பண்றதுக்கு தான் நான் கேட்டேன். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ. அப்புறம் மேடம் இன்னொரு டவுட். என் பையன் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கான். அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவான், இல்ல ஆபீஸ்க்கும் போவான். பட் அவன் ரைஸ் எடுத்துக்கிறது கிடையாது. சும்மா 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறான்.
3 முட்டை எடுத்துக்கிறான், 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கிறான். நான் ஏன்டா ஜிம்முக்கு போகாம ஏன்டா சிக்கன் எடுத்துக்கிற, புரோட்டீன் இவ்வளவு சாப்பிடணும், என் ஏஜுக்கு தகுந்த என்னோட ஏஜ் என்ன ஏஜ் இல்ல வெயிட்டுக்கு தகுந்த புரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோர் புரோட்டீன் எடுத்துக்கிறான். இது இட் இஸ் குட் ஆர் பேட்? அதுக்கு இப்ப புரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் வேற நிறைய வந்திருக்கு, அதுவும் எடுத்துக்கிறாங்க பசங்க இல்லைங்களா? அதுவும் சமைக்கலாம். அதுவும் இந்த என்னவோ ஒய்ஃப் புரோட்டீன் என்னமோ சொல்லிட்டு ஒரு பவுடர் எடுத்துக்கிட்டான். அது ஜிம்முக்கு அது ஜிம்முக்கு போகும்போது எடுத்துக்குவான். ஜிம்முக்கு போகலைன்னா டெய்லி ரெகுலர் ஒரு வேலை தான் 2 வேளை தான் சாப்பிடுவான். 2 வேலையோ இல்ல ஒரு வேலையோ தான் சாப்பிடுவான். மார்னிங் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டான். நீராகாரம் குடிப்பான், இல்லைன்னா சுடுதண்ணி குடிப்பேன், இல்லைன்னா ஒரு கப் காஃபி, இவ்வளவுதான். ஒரு 1 o'clock அப்படி லஞ்ச். பட் 200 கிராம்ஸ் எக் சிக்கன், 3 முட்டை, நான் எனக்கு சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் செய்வேன் பாருங்க, அந்த வெஜிடபிள்ஸ். ரைஸ் வந்து ஒரு 4 ஸ்பூன் இல்ல 5 ஸ்பூன். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், இவ்வளவுதான் மேடம். நான் சொன்னேன் சிக்கன் எடுக்காதரான்னு சொன்னா கேட்க மாட்டான். ஏன்னா சத்தம் போட்டு என்னோட வாய்ஸ டம்மி பண்றான். பசங்க இல்லைங்களா? இந்த காலத்து பசங்க அட்லீஸ்ட் நீங்க இந்த அளவுக்கு கேட்கிற அளவுக்கு நச்சு இருக்கு, பரவாயில்ல விடுங்க. நாம ரொம்ப ஒன்னும் அவங்கள கரெக்ட் பண்ண முடியாது, எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நம்மளதான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? உங்களால முடிஞ்சதை சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகேங்கம்மா, ஓகே, நைஸ் டாக்கிங். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா இங்க எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த புரோட்டீன் பவுடர் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, 140க்கு தாண்டுது, உடனே இது கேர் எடுங்க அப்படின்ற மாதிரி. சரின்னு அவங்க சொன்ன அந்த புரோட்டீன் பவுடர் வாங்கி குடிச்சா கடகடன் 300 போகுதுங்கம்மா. டயபெட்டிக் புரோட்டீன் சொல்றாங்க, ஆனா அது சாப்பிட்டேன் ஒரு வாரம் தான் சாப்பிட்டேன். பார்த்தா செக் பண்ண 300 போகுது, ஒரு மாதிரி கேர் வர ஆரம்பிச்சது. உடனே நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணது 140 150 அப்படி வந்துருச்சு. அப்ப இந்த புரோட்டீன் பவுடர்னால கூட நம்மளுக்கு அந்த சுகர் லெவல் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா ஒருத்தருடைய பாடியும் ஒரு மாதிரி இல்லைங்களா? சோ உங்களுக்கு வந்து அந்த புரோட்டீன் பவுடர்ல சுகர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால குட், நீங்க இம்மிடியேட்டா ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்க நார்மலா நேச்சுரல் புரோட்டீன்ஸே சாப்பிட்டுக்கோங்க. இப்ப சொன்னேன் இல்லைங்களா, முளைக்க வர வச்சுட்டு அதுலயே கொஞ்சம் கடலக்காய், நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் 2 போட்டா போதும். 2 பம்ப்கின் சீடு, 2 இது வால்நட்டு, 2 ஆல்மண்ட், அதுக்கப்புறம் என்னென்னமோ சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிளாக்ஸ் சீட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே போட்டு அந்த புரோட்டீன் கூட போட்டாலே அது ஒரு எவ்வளவு ஹெல்த்தியான நேச்சுரல் புரோட்டீன். அது நம்ம அந்த அன்நேச்சுரல் ஃபுட் சாப்பிடுறதுக்கு இது பெட்டர். அதான் வித்தவுட் டேப்லெட்ல நம்ம வந்து அதை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம். அதுதான் சொல்றேன். ஏன்னா புரோட்டீன் சொல்லிட்டு இந்த ஜிம்ல எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நிறைய சாப்பிடுறாங்க, அதனால கூட இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். அடுத்ததாக ராஜராஜன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட அண்ணன் கொடுத்துட்டேங்க. வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். மேடம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்க ஸ்பீச், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன மாசம் வந்து சதை பத்தி பேசுனீங்க, அது ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு நல்ல ஆன்சர் கொடுத்தீங்க, அதுபடி ஃபாலோ பண்ணிட்டுங்க. இப்ப வந்து மேடம் எனக்கு உடம்புல வந்து அந்த அளவுக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஏதோ எக்கோ வருது, வேற ஏதாவது பக்கத்துல கொஞ்சம் வெளியே ஏதோ சவுண்ட் இருக்கு. கேளுங்க. இப்ப கேக்குதா மேடம்? ஒண்ணும் இல்ல மேடம், இப்ப எனக்கு என்னன்னாக்கா இந்த மெயின் அடிக்கடி கோல்டு பிடிக்குது மேடம். கோல்டு வந்து ஃப்ரீக்வெண்டா மேக்ஸிமமா மான்சூன் சீசன்ல, சம்மர்ல, வின்டர் சீசன்ல, அக்டோபர் டு டிசம்பர்ல வந்து அப்ப வந்து சளி அதிகமா வருது. ஆக்சுவலா அதுக்கு இன்னும் டேப்லெட் வந்து டாக்டர் மாண்டஸ்ல இருந்து நைட் சாப்பிட சொல்றாரு. மற்ற டயத்துல வந்து சம்மர் சீசன்ல வந்து சம்டைம்ஸ் வந்து கோல்டு பிடிக்குது. ஆக்சுவலா மத்த அந்த கோல்டு நம்ம கபாலபதி எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றோம், மகிழ்ச்சி உடற்பயிற்சி எல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் இந்த கோல்டு வந்து ரொம்ப நாளாவே இந்த கோல்டு 40 வருஷமா மாத்தி, ஆனா கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கு. அதுக்கு இந்த மாத்திரை வந்து ரெகுலரா எல்லாம் போடுறது இல்ல. ஆக்சுவலா கண்ட்ரோல் பெர்மனண்டா கியூர் பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா மேடம்?
40 வருஷமா இருக்குங்களா? 40 வருஷமா கோல்டு வரைக்கும் பாடியே அந்த மாதிரின்னு இருக்கு. பாடியே டாக்டர் ஐஸ் பாடி கேட்டாலே ஆக்சுவலா சம்மர்ல கூட உடம்பு தொட்டா கொஞ்சம் கோல்டாவே இருக்கும் எனக்கு ஆக்சுவலா. ஃபுல் செக்அப் எல்லாம் பண்ணாங்களா? வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்? மத்ததெல்லாம் செக்அப் பண்ணிட்டாங்க மேடம். மத்ததெல்லாம் செக்அப் பண்ணியுமே எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். தைராய்டுக்கு மட்டும் ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்டுங்க. டயபெட்டிக்லாம் கண்ட்ரோலா இருக்கு, பிபி கண்ட்ரோலா இருக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலா இருக்கு. இது வந்து சைனஸ் மாதிரி இல்ல. சைனஸ்னாக்க சைனஸ்க்குன்னு டேப்லெட் சாப்பிடுவாங்க, சர்ஜரி வரையும் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த கோல்டு வந்து இந்த ஃபேன் காத்து பட்டா கூட சில நேரம் வந்து தும்மல் வரும் ஆக்சுவலா. ஃபேன் வந்து வீட்டுல போட்டிருந்தா கூட அந்த ஃபேன் காத்து படாதபடி கொஞ்சம் மேக்ஸிமம் தள்ளி படுத்தாதான் கொஞ்சம் மார்னிங் வந்து சளி இல்லாம இருக்கும். அது கூட இல்லாட்டி ஃபேன் காத்து ரொம்ப அதிகமா பட்டா கூட சளி தொந்தரவு வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா. சோ இந்த மாதிரி சிம்டமேட்டிக்காவே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அலோபதினா நாங்க திருப்பி எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு. இப்ப பிராணாயாமாஸ் பண்ணுங்க, ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுங்க, ஹாட் வார்ம் வாட்டரே குடிங்க, ஜில்லுன்னு எதுவும் சாப்பிடாதீங்க, ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஜில்லுன்னு சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சிம்டமேட்டிக்காவே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். பாருங்க, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க தான் பெஸ்ட் ரிசர்ச்சர் ஃபார் யுவர் பாடி இல்லைங்களா? ஃபேனுக்கு அடியில ஸ்ட்ரைட்டா படுக்காம கொஞ்சம் அந்த பக்கம் படுக்கிறீங்க. சோ அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாலே நம்ம சரி பண்ணிக்கலாம். 40 இயர்ஸா வச்சு மேனேஜ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்க ஏஜ் என்னங்க ஐயா? மீதியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 40 இயர்ஸா மேனேஜ் பண்ணீங்க, கண்டிப்பா மீதியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்க ஐயா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணன் ஐயா, நீங்க மீண்டும் ஒரு முறை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா கிட்ட நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க. போன முறை அன்மியூட் பண்ணல நீங்க. கண்ணன். ஓகே. மைத்திலி தீனதயாளனம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் சுசிலா. நன்றிங்க சுசிலா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கன்னடத்து பைங்கிலின்னு சொல்லலாம் போல இருக்கு. அம்மா என்னன்னா, இப்ப நான் ரொம்ப வருஷமா அதெல்லாம் செய்யறதுனால ஒருத்தர் சொன்னாங்க தெரியுங்களா, ஸ்கின்னுக்கு சொன்னாங்கல்ல, ஸ்கின்ல கருப்பை வருது அந்த ஏஜ்ன்னு சொன்னாங்க இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்கம்மா. தியானம் பண்ணும்போது புதன் கிரகத்துல அந்த கிரீன் கலர் வருது இல்லையா, லைட் கிரீன், பர்டிகுலர் அஃபெக்டட் ஏரியாவையும் ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் தேர். அந்த மாதிரி நான் பண்ணி என் கழுத்தை சுத்தி இருக்க 43 வாட்ஸ், அதாவது மறு மறு பரு இல்ல மறு, அது கம்ப்ளீட்டா போயிடுச்சு வித்வுட் எனி மெடிசன். நம்ம ஒவ்வொரு கிரகத்தை அதாவது ஹீட் ஆகும், அப்படி விறுவிறுன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பர்டிகுலர் ஏரியா அஃபெக்டட் ஏரியா பண்ணணும். பிரைவேட் பார்ட் டீச்சிங் நிறையங்கம்மா. இப்ப நான் சொல்லி நிறைய பேர் அந்த இடத்துல அந்த அளவு மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் இருங்க. நீங்க வீட்டுல போட்டுங்க, மன்றத்துல எடுக்கிற தியானத்தெல்லாம் உட்கார்ந்தா வேலைக்கு ஆகாது. நீங்க 5 நிமிஷம் இருங்க வீட்டுல. அந்த அதுதான் மெயின். அது உண்மையில எனக்கு ஒரு கால் எல்லாம் கிராக்ஸ் எல்லாம் கிடையாது தெரியுங்களா? அப்புறம் இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்மா வந்து நோ டயாபெட்டிக், நோ பிபி, என்ன பண்றீங்க காயக்கல்ப சொல்லிட்டு வீட்டுல வந்து காயக்கல்ப, என் வீட்டுல தவமணி வச்சிருக்கேன், காயக்கல்ப வந்து கத்துட்டு போயிட்டாங்க. இப்போ சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ஐஓபி இதுன்னு வச்சாங்க, ஸ்பௌஸ்ன்னு. இப்ப அந்த டாக்டர் சீஃப் மெடிக்கல் ஆபீசர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப கேட்டிருக்காங்க காயக்கல்ப. இதுதாங்க அனுபவம். அதாவது நீங்க ஒண்ணுமே எல்லாரும் வந்து அப்படியே இப்ப எனக்கு கூட்டு வலி இருக்கு இல்லன்னு சொல்லல, என்ன கர்மா கழிச்சுதான் ஆகணும். பட் நான் போக்கஸ் பண்ணுவேன், சன்னுடைய ரேஸ் அந்த மெயின் இடத்துல இதுவாகுது, என் கர்மா கழிச்ச சொல்லிட்டு நன்றி சொல்லுவேன். இதுக்குமே மெயின் எதுக்கு நான் இதை சொல்றேன், நீங்க டாக்டர், உங்ககிட்ட நான் இது பண்ண முடியாது. பட் நான் அனுபவப்பட்ட சொன்னா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, கண்டிப்பா அவங்க லைஃப்ல அதை அப்ளை பண்ணுவாங்கிறதுக்கு அதாங்க நான் சொன்னேன். நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஆனா 20 மினிட்ஸ் லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு முதல்ல இருக்கிறதெல்லாம் என்ன பேசுனீங்கன்னு தெரியாது. எனக்கு அது கூட ரிலேஷன் யூடியூப்ல இருக்கும், கேட்டுக்கங்க. பட் உங்களுடைய ஷேர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வாட்ஸுக்கு வந்து காட்ரைசேஷன் தான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நீங்க மெடிடேஷன்லயே சரி பண்ணிட்டீங்க. அதனால எல்லாத்துக்கும் அப்படி இல்ல, அவங்க ட்ரை பண்ணலாம், அவங்க பாடிக்கு. அப்புறம் வந்து இந்த பிம்பிள்ல கூட ஸ்கார் இருக்கும் நிறைய. எனக்கு எவ்ரி மந்த் 3 வந்துட்டு இருந்தது. அது போய் நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு பிம்பிள்ஸ் வந்துதான் கேட்பீங்க, அதுவும் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து நான் வந்து எப்பவுமே மெடிக்கல் இது போக மாட்டேன். அப்பத்திலிருந்தே அந்த அளவுக்கு இது இல்ல, ஜீரகம் அப்படிதான் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான். அதனால இது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி ஆகணுமா, அதுக்காக தான் நான் சொன்னேன். உங்களுடைய ஸ்பீச் வந்து கேட்டு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
என் பேர் மைத்திரி தீனதயாளன். இன்னைக்கு என் கணவருக்கு 73வது பிறந்த நாள். சூப்பர் சூப்பர். அவரு இன்னைக்கு கோ 73 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருக்கிறாரு. 73ல முடிச்சவரு பாருங்களேன், அங்க போய் உட்கார்ந்துட்டாரு கோயம்புத்தூர்ல. நான் இங்க சென்னையில இருக்கேன். வாழ்க. நன்றிங்கம்மா. நீங்க ஆகஸ்ட்ல பிறந்தவங்களை பத்தி சொன்னீங்க, அதெல்லாம் சொல்லிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மத்தவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வச்சு. ஆனா உண்மையிலே அது ஒரு பாக்கியம் தாங்கம்மா. வாழ்க வளமுடன். அவர் அருள்நிதிதான். வாழ்க. சிறப்புங்கம்மா. நீங்க என்னோட சின்னவங்க. நான் உங்களை நல்லா பிளெஸ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் பூரண உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்பு ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுசிலாமா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றிகள் அப்பா. வாழ்க. அடுத்ததாக சுசீலா. என் பேரே சொல்றது எனக்கே ஒரு சந்தோஷம். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. லேடி தான் வந்துமா. ஒரு அம்மாவுக்கு 75 இயர்ஸ்மா. அவங்களுக்கு அதிகமா சுகர் சுரக்குதுங்கிறாங்க. இன்சுலின் அதிகமா சுரக்குது. அவங்க மாத்திரை என்ன எடுத்துக்கிறாங்க? இன்ஜெக்ஷன் இன்சுலின் எடுத்துக்கிறாங்களா இல்ல மாத்திரை எடுத்துக்கிறாங்களா? அதெல்லாம் எங்களுக்குமா பேங்க்ரியாஸ் சுகர் கம்மியா இருக்கிறதானமா சுகர் பேஷண்ட்ங்கிறோம். அவங்களுக்கு சுகர் அதிகமா சுரக்குதுங்களா? டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? சுகர் நிறைய இருந்துச்சுன்னா டயபிட்டிஸ் தான் இல்லைங்களா? 75ல கூட டயபிட்டிஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ்ல அதனாலதான் மாத்திரை நம்மளா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட செக் பண்ணி அவங்க என்ன மாதிரி டயபிட்டிஸ் ரூல் அவுட் பண்ணின பிறகு நம்ம மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்ப சுகர் சுரக்காததுதான் சுகர் பேஷண்ட்ங்கிறான். இது சுகர் அதிகமா சுரக்கிறது ஒரு பேஷண்ட் என்னங்கம்மா? கரெக்ட். அது வேற மாதிரி, அது ஒரு மாதிரி டிசீஸ். உடம்புல விதவிதமா டிசீஸ் வருது. ஆனா நம்மளுடைய கண்டுபிடிப்பு அவ்வளவுதான். முதல்ல டயபெட்டிஸ் அப்படின்னு மட்டும் வச்சோம். அதுக்கப்புறம் டைப் 1 டைப் 2 வச்சோம். இப்ப பார்த்தா 5-6 வெரைட்டிஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கு. அதையே கிளாசிஃபை பண்ண அது ஏஜ், பிகாஸ் எல்டர்லி ஏஜுக்கு அது வேற மாதிரி டயபெட்டிஸ். அது இது என்ன ஸ்டேஜ்ல வருது? அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் தருவாங்க. நமக்கு ட்ரீட்மெண்ட் ரெண்டு, ஒன்னு ஓரல் டேப்லெட்ஸ், இன்னொன்னு இன்சுலின். சோ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் மாடிஃபை பண்ணுவாங்க. ஓரல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலே ஆயிரக்கணக்கான மெடிசன்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு எது சூட் ஆகும்ன்றது அவங்க டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன மாத்திரை உங்களுக்கு சூட் ஆகுதுன்றது. நம்மளுடைய மெயின் டார்கெட் சுகர் நார்மல் லெவல்ல வச்சுக்கணும். இல்லைன்னா அது போய் ஹார்ட் அட்டாக் பண்ணும், கிட்னி அட்டாக் பண்ணும், கண் அட்டாக் பண்ணும். அதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளுடைய பிளட் சுகர் லெவல்ல நார்மலா வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்றதை டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதிக சுகரும் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் உண்டு பண்ணும் என்னங்கம்மா? ஆமா, அதிக சுகரு எல்லா சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணும். நம்ம பயிற்சியில எதுமா கரெக்ட் பண்ணுவது? இல்ல, நம்ம பயிற்சி ஹோலிஸ்டிக் அப்ரோச் இல்லைங்களா? ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல நம்ம ஃபுல்லாவே நம்ம சரி பண்ணணும். அதனாலதான் நம்ம ஸ்பை யோகா காலையில எந்திரிச்சதும் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் மெடிடேஷன் செய்யணும். அதுக்கப்புறம் அகத்தாய்வு கிளாஸஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் நமக்கு கோபம் வருது. கோபம் தான் அதுவும் நமக்கு எஃபெக்ட் ஆகும். வரிஸ், கவலை இருந்தாக்கா டயபெட்டிஸ் ஜாஸ்தி தானே ஆகுது. கவலையும் ஒன் ஆஃப் த ரீசன். சோ அப்போ அந்த கவலைகள் ஒழித்தல், அந்த மாதிரி எல்லா எக்ஸசைசஸும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலரா மெடிடேஷன், பிராணயாமாஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். 14 பாயிண்ட் எக்ஸசைஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதுக்கு பான்கிரியாஸுக்குன்னே சில எக்ஸசைஸ், சில யோகாஸ் இருக்கு. ஏன்னா அந்த பான்கிரியாஸ் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்றது, அந்த யோகாஸும் பண்ணலாம். சரிங்கம்மா. வாழ்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, இங்க என்ன கேள்வினா, நம்மளுடைய கணையம் சரியா சுரக்கல அப்படின்னா தானே நம்மளுடைய சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸா மாறுது, சுகர் ஆகுதுங்கிறாங்க. இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா அதிகமா சுரக்குதுன்னு சொல்றாங்க. கணையம் நான் சொன்னேமா, அவ்வளவு டீட்டெயிலா நம்ம போக தேவையில்லை. நம்ம காமன் பீப்புள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இவ்வளவுதான். நம்ம பிளட் சுகர் இவ்வளவு இருந்தா போதும். இதுக்குள்ள என்ன நடக்குதுன்றத டாக்டர்ஸ் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நம்ம பிளட் சுகர் இவ்வளவு வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே.
ஓகே, நன்றி வாழ்வாளர். அடுத்ததாக நிவி பவி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன் சுசீலம்மா, வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நிவி பவிமா. வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான சிந்தனை. நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அருட்பேரத்தல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா துறைகளிலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு எப்போதும் நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச் மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி சுசீலம்மா. வாழ்க டாக்டர் தவானி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அவங்க வாழ்த்துறதுக்குன்னே வந்திருக்காங்க. அடுத்ததாக கேலக்ஸி M14 அம்மா, நீங்க உங்க பெயரை சொல்லிட்டு அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, ஜெயக்குமாரிம்மா, ஒசூர்ல இருந்து ஜெயக்குமாரி. ஓகே. வாழ்க வளமுடன்மா. சிறப்பான ஒரு சிந்தனை உரை. அம்மா சொன்ன மாதிரி முதல்ல யதார்த்தமா அந்த வார்த்தைகள் வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சாவு இதெல்லாம் கேட்கும்போது நானே அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே சுசீலாமா சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு நீங்க நல்ல ஒரு டாக்டருங்கிற இதுலயே இல்லாம அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, எல்லாம் நல்ல ஒரு தன்மையா எல்லாம் புரியுற மாதிரி நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம ஃபுட் எடுத்துக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், எண்ணத்தால நம்ம எப்படி இருக்கணும், நம்ம பயிற்சிகளை விடக்கூடாது, எல்லாமே ரொம்ப தெளிவா சிறப்பா சொன்னீங்கம்மா. ரொம்ப சிறப்புமா. எனக்கு ஒரு கேள்விமா. எங்க பேரன் வந்து இருக்காமா, அவன் வந்து இப்ப ஜிம்முக்கு போகணும், நான் ஜிம்முக்கு போகணும், ஆல்ரெடி காயகல்ப பயிற்சி எல்லாம் மெடிடேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. சொன்னா செய்யறான், இல்லைன்னா செய்யறது இல்ல. இப்போ 18 ரன்னிங் இருக்குமா. செய்யறான். ஒரு சில டைம் நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி செய்ய வைக்க வேண்டியதா இருக்கு. சரி இப்போவா செஞ்சாதானே பூச்சூர்ல காலேஜ் எல்லாம் போனா அவன் லைஃபுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு நமக்கு மனசுக்கு அடிச்சுட்டு எப்படியாவது சொல்லி சொல்லி செய்ய வைக்கிறேன். மெடிடேஷன் உட்கார வைக்க முடியல. ஆனா ஜிம்முக்கு போய் நான் சொல்ல ஜிம்மு வேண்டாப்பா, ஜிம்மு இல்லாமே நீ இதை பண்ணு, இந்த காயகல்பத்தை மட்டுமாவது பண்ணு, மெடிடேஷன் மட்டும் பண்ணு அப்படின்னு. நான் உடம்ப குறைக்கணும், எனக்கு ஜிம்முக்கு போனாதான் குறைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றான். அவனுக்கு என்னமா நான் பதில் சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து தேங்க்யூ வெரி மச் காட்னு சொல்லுங்க. 18 வயசு பேர் பையன் நீங்க சொல்றதை கேட்டு காயகல்பா மெடிடேஷன் யோகா எல்லாம் கத்துக்கிட்டாரு இல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள இருக்கும், அது எப்பவும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிற ட்ரெண்ட் டீனேஜ் பசங்க ஜிம்முக்கு போகணுன்றது அந்த வயசுக்கு போட்டு பரவாயில்ல, விடுங்க, அதுல ஒண்ணும் இல்ல. நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம்னா நமக்கு தெரியாம போக ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல போட்டோம், அதுவும் கொஞ்ச நாள் போவாங்க, அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும், அப்புறம் அடுத்தது பார்ப்பாங்க. பட் இந்த காயகல்ப யோகால இந்த ஏஜ்ல கத்துக்கிட்டது என்னைக்குமே போகாது. அது எப்பவுமே அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க குட்டுங்க. நீங்க ஆல்ரெடி உங்க பேர பையனுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துருக்கீங்க. ஜிம்முக்கு போட்டும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரொம்ப குழப்பமா இருந்தது. கால் அதுவே கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிரும். எதுவுமே அவங்க மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க. அது கரெக்ட் தான்மா. வாழ்க நன்றிங்கம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வாழ்க. லாஸ்ட் கொஸ்டினுங்களா? சபரிஷ் ஐயா, கார்த்திக் விஸ்வநாத் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. கார்த்திக் விஸ்வநாதன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க ஐயா. மேம், இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ என்னன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா 140ன்னு சொல்றாங்க. கரெக்டாங்க? உங்க ஏஜ் என்னங்க ஐயா? ஐயா எவ்வளோங்கம்மா சொல்றாங்கம்மா? உங்க வயசு என்ன? என்னோட வயசு 33ங்கம்மா. 33. யாருக்கு, உங்களுக்கு டயபெட்டிஸ்ங்களா இல்ல வேற யாருக்கும்? வீட்டுலங்க. வீட்டுல அந்த மாதிரி சொல்றாங்க மேம். எனக்கு அதுல வந்து என்ன எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெயிட் இருக்கிறாங்க மேம்.
50, 60 அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹைட் இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு தானே வரணும். எப்படி ஒரே அளவு எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. இன்னைக்கு யார் சொன்னாங்க 140 தான் இருக்கணும்னு? யூஸ்வலா அது ரேஞ்ச் தான் 120 to 140 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க. இப்ப 140 லேப் ரிப்போர்ட்ல பார்த்தா கூட 120 to 140, 140க்கு மேல இருந்தா இந்த ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. 120ல இருந்து 140ன்னா அர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்றது பர்ஃபெக்ட். ஒருத்தர் ஹைட் இருக்கும், ஒருத்தர் வெயிட் இருக்கும், ஒருத்தர் ஒரு மாதிரி. எப்பவுமே வந்து இந்த லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க. பர்டிகுலரா 140 தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்க ஓகேங்க ஓகே. அப்புறங்க மேம், நான் இது வந்து கேட்ட விஷயம் தாங்க மேம். மேபி இந்த டயபெட்டிக் பேஷண்ட் வந்து அந்த மாத்திரை எடுத்துக்கிறாங்க இல்லைங்க மேம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது வந்து அந்த மைல்டு அட்டாக் வருது வந்து தெரியவே தெரியாது. எடுத்தோன்னே அந்த மேஜர் அட்டாக் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா இது என்ன, ஒருத்தர் என்னோட நண்பர் தான். அவங்க வீட்டுல அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க மேம். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பேசியிருந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்களாமா, இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டா வந்து மைல்டு அட்டாக் வருது வந்து தெரியாது. ஸோ வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்குது, 2-3 டைம் அட்டாக் வந்திருக்கு, ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது உண்மையா என்னன்னு தெரியல, அதனால தாங்க அது ஒரு கேள்வியா கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். அவங்க ஏஜ் என்னங்கய்யா? அந்த இறந்து போனாங்கல்ல அந்த அம்மா ஏஜ்? நீங்க 60 நியர் இருக்குங்க, 60 above. 60 வந்து அவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் சடனா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அதுதான் வந்து ஒருத்தருடைய உடம்பும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால டாக்டர்ஸ்க்கே அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இப்ப வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், நெஞ்சு கரிக்குது அப்படிம்பாங்க, ஒரு டைஜின் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க தூங்கிடுவாங்க. காலைல எந்திரிச்சு பார்த்தா அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க நெஞ்சு கரிக்குது அவ்வளவுதான் சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதனாலதான் நெஞ்சு கரிக்குதுன்னாலும் இசிஜி எடுத்து ஃபர்ஸ்ட் கார்டியாக் ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து ரூல் அவுட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் கார்டியாக் ப்ராப்ளம் இசிஜி நார்மலா இருந்தா குட் தானே, நம்ம ரிட்டர்ன் நார்மலா வந்துடலாம். இதே நெஞ்சு கரிக்குதுன்னு சொல்லிட்டு டைஜின் சாப்பிட்டு தூங்கி ஹார்ட் அட்டாக்ல சாவறத விட அட்லீஸ்ட் போய் நமக்கு ஏதோ இன்ட்யூஷன் இருந்துச்சுன்னா போய் ஒரு இசிஜி எடுத்துக்கிறது பெட்டர் இல்லைங்களா? ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கிறது பெட்டர். அதுக்குன்ட்டு ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குமேன்னு நம்ம பயந்துட்டு இருக்க கூடாது. அதனாலதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் எல்லாம் ரெகுலரா செய்யும் போது நம்ம மைண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். பிசிக்கலி நம்ம கேர் எடுத்துக்குவோம், மென்டலி இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் ஆகும், ஃபியர் ஆஃப் டெத்ல இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். நிறைய ஹோலிஸ்டிக்கா நம்மள நம்ம சரிப்படுத்திக்கிட்டே வருவோம். நாள் ஆக ஆக ஹோலிஸ்டிக்கா நம்மளுடைய பிசிக்கல் பாடி, மென்டல் ஹெல்த் ரெண்டுமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் போது சாவு இன்னைக்கு வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம் இல்லைங்களா? அதை ஏத்துக்கக்கூடிய சக்தி இருக்கும், அந்த பயம் இருக்காது நம்மளுக்கு. மேம் அப்புறம் இன்னொரு கேள்விங்க மேம், இது ஆக்சுவலா ஒரு டவுட் தாங்க நான் கேட்கறது. இப்போ என்ன மேம், டயபெட்டிக் பேஷண்ட் தாங்க மேம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேம், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மேம் குக்கரில் செய்யாமல் வேக வச்சுங்க மேம். அதை முன்னாடியெல்லாம் செஞ்சுருந்தாங்க மேம், குண்டாவில் வேக வச்சு இது பண்ணுவாங்களேங்க மேம். அந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா மென்று சாப்பிட்டாங்க மேம். அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பக்கமாக சாப்பிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல சாப்பிட்றத விட்டுட்டு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பக்கமாக சாப்பிட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்களாமா அவங்களுக்கு. அந்த மாதிரி சாப்பிட்டுங்க மேம். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுக்கிறதே அவங்க நிறுத்திட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சாங்க. அவங்க என்ன ஒரு லாஜிக் சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து கிடையாது, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நொங்கு மாதிரி கொடுப்போம். சாப்பாடு நல்லா குழைய வச்சு இல்லைன்னா உருளைக்கிழங்க வேக வச்சு இது பண்ணி கொடுப்பாங்க மேம். ஆனால் நம்மளுக்கு வந்து பல்லு இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிட்ணும். அது வந்து மென்று சாப்பிட்டோம்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இரைப்பையோட வேலையை வந்து நம்ம வந்து குறைச்சிடணும். வாயிலேயே நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிட்டோம்னா இரைப்பையோட வேலையை வந்து நம்ம குறைச்சிட்டோம்னா அந்த கணையம் இன்சுலின் மேம் சம்திங் அது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக அது வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நீங்க என்ன ஏஜ், எந்த ஊரு கொஞ்சம் சொல்லுங்க மேம். 33 மேம். அப்படிங்க மேம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். உங்க வீட்ல யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கு? மேம் எங்களுக்கு இல்லைங்க மேம், என்னோட ஒய்ஃபோட அம்மாக்குங்க. ஓகே ஓகே. So good, so happy to hear. 33 yearsல வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல வந்து இவ்வளவு நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது. தேங்க்யூ so much கார்த்திக். அதாங்க இவனா இங்க பேசுறப்போ நிறைய பேர் அதையே பேசிட்டு இருந்தாங்க மேம். வேணா ஆமா ஆமா. வேணா அவங்க வேணா ஒரு டைம் அவங்கள வந்து இது கம்மி பண்ண சொல்ற சொன்னாங்க. கான்செப்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். நல்ல மென்னு முழுங்கணும். அது மென்னு முழுங்கறதுக்கே டைம் இல்ல. எல்லாம் முழுங்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? மெல்றதுக்கு டைம் இல்ல. அதனாலதான் நம்ம நிறைய சொல்ல முடியாது. சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும் அவங்க, அவ்வளவுதான். நிறைய இப்ப எல்லாம் கூகுள் பார்த்து பார்த்து மைண்ட் கொஞ்சம் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. சின்னதா எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அந்த அம்மா வந்து ஜஸ்ட் நல்ல மென்னு முழுங்குறாங்க. அதுலயே எவ்வளவு சேஞ்சஸ் பாத்தீங்கல்ல. சரிங்கம்மா சுஷ்லா, லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். சபரிஷ் கொஸ்டின் டைம் ஆயிடுச்சுன்றதுனாலதான். ஓகே கார்த்திக், தேங்க்யூ. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரிஷ் சுந்தரம் ஐயா, நீங்க கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. அம்மா ஓகேம்மா. அம்மா கிட்ட கடைசியா ஒரே கேள்வி. அம்மா எனக்கு நீ அதாவது ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அதாவது முதல்ல என்ன சொல்லுவாங்க, உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, மருந்தே உணவு மாதிரி எல்லாருடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி மாறிட்டு வருது. அதாவது நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன், இப்போ ஸ்பினச் வந்து 1940s இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற 1970s 80s இந்த மாதிரி இப்ப இருக்கிறதுக்கு வந்து 1/3 ஆஃப் த ஸ்ட்ரென்த் தான் இருக்கு அப்படின்னாங்க. இது வந்து நிறைய இப்போ க்ரானிக் டிசீஸ், கேன்சர் எங்க பார்த்தாலும் நம்ம ஒரு ஃபேமிலியில கேட்டா கேன்சர் இல்ல அது ரொம்ப காமனா இருக்குல்ல. அதுக்கு வந்து எங்க வாட் இஸ் மிஸ்ஸிங் இன்கிரீடியன்ட் அம்மா? வை இஸ் இட் சோ மச்? அதை பத்தி கேட்கலாம் நான் கேட்டேன். நன்றி. சூப்பரான கொஸ்டின் தாங்க. ஏன்னா வந்து இப்ப வந்து அப்பெல்லாம் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு சத்து இருக்கு. இப்ப 4 ஆரஞ்சு சாப்பிட்டாலும் அந்த சத்து இல்லை. அதே மாதிரிதான் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் வந்து அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ கம்மி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நிறைய இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் இதெல்லாம் போட்டுதான் எல்லாம் வளர்த்துறாங்க. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அதனால காமன் பீப்புள் என்ன செய்யுதுன்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே கொஞ்சம் கான்சியஸா ஒர்க் பண்ணி நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடலாம். அதனாலதான் நம்ம பாவம் அப்பெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்லயே இருந்துகிட்டு அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஸ்மால் கிச்சன் கார்டன் வச்சுட்டு அதுலயே ஒரு ஹாப்பியா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இல்ல எனக்கு வீட்டுல கொஞ்சம் டபுள் சேலரி இருந்தா பெட்டர்ன்ட்டு இப்ப 2 பேரும் வேலைக்கு ஓடுறாங்க. அப்போ பசங்க 2 பேரும் நெக்லெக்ட் ஆகுறாங்க. அவங்க பசங்களுக்கு நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிடுறது தெரியல, அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியல. சோ அதனால அவங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிறதோ இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிடுறாங்க. இவங்க வேலைக்கு ஓடி ஓடி போய் சம்பாரிச்சுக்கிட்டு வந்தவங்க டைம் இல்ல. சோ அதனால அவங்களும் ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. அதனாலதான் வந்து ஸ்பினாச்ல இருந்து ஆரஞ்சுல இருந்து எல்லாத்தோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஃபார்மர்ஸ்க்கும் நிறைய காசு வேணும். அதனால நிறைய மருந்து அடிச்சா நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. பாவம் அவங்க ஷேர் பண்ணும் போதும் ஒரு ஃபார்மர் ஒரு வாட்டி பேசினார் பாருங்க, மருந்து அடிக்காம ஒண்ணுமே பண்ண முடியல, எதுவுமே இப்ப விளையாது அப்படிங்கிறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சம் மருந்து போட்டுதான் செய்யணும். அதே நம்ம வீட்டுல செஞ்சுக்கிட்டாக்க எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சோ நம்ம தான் வந்து வீட்டுல வந்து கான்சியஸா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம செய்யலாம். அதையும் மீறி வரும்போது இன்னும் அடுத்தடுத்த ஃபேமிலிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன் பண்றதுனால பாருங்க நிறைய பேத்துக்கு அந்த நாலேஜ் போகுது. அட்லீஸ்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நீங்க பார்த்து வாங்குங்க. நீங்க ஏதோ சும்மா ஆன்லைன்ல இங்க அங்க வாங்குறதோட யாராச்சும் வில்லேஜர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா அவங்க ஊர்ல இருந்து முருங்கைக்கீரை வந்து ஒரு இடத்துல ஒரு அம்மா அவங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்து வில்லேஜ்ல இருந்து கொண்டு வந்து விற்கும். பிளாட்ஃபார்ம்ல தான் போட்டு விற்கும். டாக்டர் அம்மா நீங்க போய் பிளாட்ஃபார்ம்ல வந்து வாங்குறீங்களா? அவங்க ரேட்டிங் பிரகாரம் நாங்க வந்து பெரிய பெரிய கடை பழமுதிர்ச்சோல்ல பெரிய அங்கெல்லாம் போய் வாங்கணும்ட்டு. பட் அந்த அம்மா கிட்ட கீரை வாங்கும் போது எனக்கு ஹாப்பி. ஏன்னா அந்த அம்மா அவங்க வீட்டுல இருந்து பக்கத்துல இருந்து பொறிச்சு கொண்டு வந்து விக்குது. சோ அந்த மாதிரி நம்மளும் பார்த்து இப்ப கடலை எண்ணெய்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து வீட்லயே அவங்க கடலை எண்ணெய் செய்யறாங்க. போகும்போதெல்லாம் அங்க இருந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்துடலாம். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பர்சனலா எடுத்து செய்யும் போது நல்லா இருக்கும். நாங்க இந்தியா வந்தா இங்க இருந்து தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துட்டு போவோம். நாங்க வந்து அதுதானே இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் இம்பார்ட்டன்ட். சோ சூட்கேஸ் ஃபுல்லா வெறும் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அட்லீஸ்ட் அது ஒரு 3 months 6 months ஓடும். சோ அந்த மாதிரி நம்ம ஸ்மால் மாடிஃபிகேஷன் நம்ம லைஃப் ஸ்டைல்ல பண்ணினோம்னா கண்டிப்பா முடியும்.
பாலக்கு கீரை, கொஞ்சம் ஸ்பினாச் எல்லாம் வீட்லயே போட்டு வளர்த்துவாங்க. இங்க சார்ஜால ஒரு வில்லால டாக்டர்மா தான், ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட். அந்த சீசன்ல அவங்க வீட்லயே வளர்த்தி அதெல்லாம் எங்களுக்கும் தருவாங்க, முள்ளங்கி இதெல்லாம். சோ அந்த ஹாபி இப்ப கார்டனிங் ஹாபியே போயிடுச்சு, யாருக்கும் டைம் இல்ல. சோ நம்ம வீட்லயே எவ்வளவு வளர்த்தலாம் பாருங்க, டொமேட்டோஸ்ல இருந்து எல்லாமே. அது நமக்கு ஆக்சிஜனும் கொடுக்கும், கூட நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி சபரீஷ் ஐயா, இவ்வளவு சூப்பரான கொஸ்டின் எழுப்பினதுக்கு. தேங்க்யூ வெரி மச் சுஷில் அம்மா, இவ்வளவு அற்புதமா நடத்தி கொடுத்தீங்க இந்த செஷனை. தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.